ரொம்ப சந்தோஷமான காரியம். பிரைஸ் தி லார்ட். எல்லா காரியங்களை காட்டிலும் தேவனை ஆராதிப்பது, உண்டாக்கின தேவனை தொழுது கொள்வது ஒரு பெரிய பாக்கியம். அநேகருக்கு தேவனை அறியாமல் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு தேவன் யார் என்ற சத்தியத்தை வெளிப்படுத்தினதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை சொல்லி கடந்து செல்கிறேன். வருகிற சனிக்கிழமை 2வது சனிக்கிழமையாக இருக்கிறது. காலை 10 மணியிலிருந்து உபவாச ஜெபம் நடைபெறும். ஆகவே விசுவாசிகள் தவறாமல் அதிலே பங்கு பெறும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனவே சந்தோஷமா இருக்கீங்க. அரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம எல்லாரும் நம்முடைய வேத புத்தகத்தை திறந்து யோபின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோபின் புஸ்தகம் 23:14. சேர்ந்து வாசிக்கலாம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எல்லாரும் இன்னொரு கொஞ்சம் சத்தமா கூட வாசிக்கலாமே, மற்ற பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்கிற மாதிரி. அப்பதான் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்கணும் நீங்க வாசிக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இந்த வார்த்தை யோபு சொன்ன ஒரு வார்த்தை. யோபின் புஸ்தகத்துல யோபுடைய சரித்திரத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். யோபு ஒரு பெரிய ஒரு நீதிமானாக, உத்தமனாக, தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற பெரிய ஒரு பரிசுத்தவானாக அவர் வாழ்ந்து வந்தார். அது மாத்திரமில்லை, இந்த பூமியிலேயும் அவருக்கு பெரிய சம்பத்து ஆஸ்திகள் இருந்ததாக வேதம் சொல்கிறது. கிழக்கத்தி புத்திரையில யோபு பெரிய மனிதனாக அவன் இருந்தான் என்று படிக்கிறோம். ஆனால் ஒரு நாளிலே எல்லாவற்றையும் அவன் இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, உறவுகளை இழந்து, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒரே நாளிலே அவன் இழந்து அவன் காணப்படுகிற அந்த நேரங்களிலே பல காரியங்களை, தன்னுடைய வேதனைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு புஸ்தகம் தான் இந்த புஸ்தகம். அப்படி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கும் போது அநேக காரியங்களை அவன் சொல்லுகிறான். வேதனைகள்ல நாமும் கூட சில நேரம் என்ன செய்வோம், பல காரியங்களை பேசுகிறவர்களா இருப்போம். அதுல ஒரு காரியத்தை யோபு இங்கே சொல்லும் போது சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எல்லாரும் சொல்லுமா? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறார். எனக்கு குறித்திருக்கிறது. அந்த வேதனையின் நேரத்துல கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்க. 10 பிள்ளைகள் ஒரே நேரத்துல மரிக்கிறார்கள். 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏறு மாட்கள், 500 கழுதைகள், வேலைக்காரர்கள் எல்லாவற்றையும் இழந்த நேரத்திலே, ஆரோக்கியத்தை இழந்த நேரத்திலே, உறவுகளை இழந்த நேரத்திலே, தனிமையாய் விடப்பட்ட நேரத்திலே யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். யோபு தன் இந்த சூழ்நிலையெல்லாம் தன் வாயினால் பாவம் செய்யாமல் இருந்ததற்கு ஒரு காரியம், அவருக்கு தேவனை பற்றிய ஒரு நல்ல ஒரு புரிதல் இருந்தது. இன்றைக்கு அநேக நேரங்களிலே தேவனை பற்றிய ஒரு புரிதல் இல்லாததினாலே அநேக நேரங்களிலே நாம் தவறு செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். அந்த புரிதல்ல அவர் சொல்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். யோபு சொல்றாரு, இப்ப நாம சொல்ல போறோம். யோபு சொன்னதை படிச்சோம், இப்ப நீங்களும் நானும் சொல்ல போறோம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். உடனே சொல்லுமா? சரி, எப்ப குறித்திருக்கிறாரு? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே குறித்து விட்டார். பேசலாம். இப்போ நீங்க பிறந்த பிறகு காரியங்களை அவர் குறிக்கிறதில்ல, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் காரியங்களை முன்குறித்திருக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு தனிப்பட்ட மனித வேதத்தை நாம் சற்று ஆராய்ந்து படிக்கும் போது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை குறித்தும் தேவன் முன்குறித்திருக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். ஒரு குடும்பத்தை பற்றிய காரியங்களை கர்த்தர் முன்குறிக்கிறவராக, ஒரு தேசத்தை பற்றிய காரியங்களை முன்குறிக்கிறவராக காணப்படுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய சரீரமாகிய திருச்சபையை குறித்து தேவன் சகல காரியங்களை முன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற தேவனா இருக்கிறார். அந்த சொன்ன அந்த ஆர்டரை பாத்தீங்களா? தனிப்பட்ட மனிதர்களை குறித்து, குடும்பங்களை குறித்து தேவன் முன்குறிக்கிறவராக, தேசத்தை குறித்து, அவருடைய சரீரமாகிய சபையை குறித்து தேவன்
முன்குறித்த காரியங்களை நிறைவேற்றி வருகிறவராக இருக்கிறார். அவர் முன்குறித்ததை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ரொம்ப அற்புதமான காரியம். அவர் அறிவித்ததை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். முன்குறிக்கிறார், அதை அறிவிக்கிறார், அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக அவர் காண. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை படைத்த தேவன். மனிதர்கள் சொல்லுகிறாங்க, இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் நிறைவேற்ற போகிறோம். சில அரசியல்வாதிகள் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். இந்த 5 ஆண்டுகளிலே நாங்கள் என்ன செய்ய போறோம், ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த காரியங்கள் என்ன செய்வோம், நிறைவேற்றுகிறோம் என்று சொல்கிறார். ஆனால் அவர்களால் நிறைவேற்ற முடிவதில்லை. ராஜாக்களாக இருந்த போதிலும் அவர்களால் அநேக காரியங்களை நிறைவேற்ற முடிவதில்லை. ஆனால் தேவன் எதையெல்லாம் முன்குறிக்கிறாரோ தவறாமல் அந்தந்த நேரங்களிலே கர்த்தரை நிறைவேற்றுகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். அவர் முன்குறித்தவர்கள் எல்லாம் நல்லவைகள் தான். அவரிடத்தில் ஏன் அவர் நல்ல காரியங்களை அவர் நிறைவேற்றுகிறார், முன் தீர்மானித்து அதை அறிவித்து நிறைவேற்றுகிறார் என்றால் அவரிடத்தில் தீமையே இல்லை, தீமையே இல்லை. அவர் அதனால்தான் அடிக்கடி நான் சொல்லுவோம், அவர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளவர். அவர் நல்லவராக இருக்கிறார். உள்ளாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நன்மையானவைகளை கொடுப்பது. ஆண்டவர் தீர்மானித்து வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் எப்படிப்பட்டவைகள் தான், நன்மைக்கு ஏதுவான காரியங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அதை பார்க்கிறோம். அவர் நம்ம வைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல, அவைகள் எப்படிப்பட்டவைகள், நன்மைக்கு ஏதுவானவைகளாகவே அவர் அது காணப்படுகிறது. ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பார் என்றால் அதனோட கூட கர்த்தர் வேதனைகளை கூட்டுவதில்லை. அதுல நன்மைகள் தான் அதிலே காணப்படும். ஆகவே இந்த காலை வேளையிலே உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அதை சொல்லும் போது அவர் சொல்லுகிறாரு, இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் குறித்து. இந்த வார்த்தையை கேட்ட போது படித்த போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் இருக்கிறது. நான் சொல்றேன், அந்த வியாதி நேரத்துல, அந்த வேதனையின் நேரத்துல யோபுக்கு இந்த ஒரு புரிதல் இருந்திருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலையில் இந்த வார்த்தையிலிருந்து நாம் படிக்க போகிறோம் சில காரியங்களை. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகமாக இருக்கிறது. சரி, அப்ப அந்த வார்த்தை அநேக காரியங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், முன்குறித்து வைத்திருக்கிறார் என்ற காரியங்களிலிருந்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 17வது அதிகாரம் 26வது வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். முதல்ல நான் சொல்ல வேண்டிய காரியம், இப்படிப்பட்டவர்கள் அநேக காரியங்கள் உண்டு. அந்த வார்த்தையிலிருந்து எதெல்லாம் கர்த்தர் முன்குறித்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே என்றால், முதலாவது அந்த வசனம் சொல்கிறது, முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களை அவர் குறித்து வைத்திருக்கிறார். முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களை தேவன் முன் குறித்து வைத்திருக்கின்றார். உங்களுடைய காலங்கள், நம்முடைய காலங்களை தேவன் முன் குறித்து வைத்திருக்கிறார் என்று இங்கே நாம் படிக்கிறோம். காலங்களை கர்த்தர் முன் குறித்து வைத்திருக்கிறார். பிரசங்கி சொல்லும் போது 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சொல்கிறார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அதுல ஆரம்பிக்கும் போது சொல்கிறார், பிறக்க ஒரு காலம் உண்டு, என்னது, சாப்பிட ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு, ஆமா, பிறக்க ஒரு காலம் உண்டு, அடுத்தது இறக்க, ஆமா, மரணம் அடைய ஒரு காலம் உண்டு என்று சொல்றார். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் காலங்களை கடந்த தேவனாயிருக்கிறார். சொல்லுமா, மனிதர்களுக்கு சொல்கிறார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆனால் தேவன் காலங்களை கடந்தவராக இருக்கிறார். அதை புரிந்து கொள்வதற்காக பேதுரு கொஞ்சம் விளக்க முயற்சிக்கிறார். அவருக்கு ஒரு வருடம் எப்படி இருக்குமா, 1000 வருடங்களைப் போல, ஒரு நாள் 1000 வருடங்களைப் போல அவருக்கு காணப்படுமா. 1000 வருடம் அவருக்கு ஒரு நாள் போல இருக்கும் என்று 2 பேதுரு 3ஆவது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். ஒரு வருடம் அவருக்கு எப்படி இருக்குமா, ஒரு நாள் அவருக்கு
1000 வருடம் 1000 வருடம் ஒரு நாளை போல இருக்கிறது என்று சொன்னார். அப்படி சொல்லுவதற்கு காரணம் அவர் நித்தியமானவர். அவர் காலங்களை கடந்த தேவனாக அவர் காணப்படுகிறார். காலங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆமா, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை தேவன் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலே அந்த காலங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தை நான் யோசித்து பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆனால் மனிதர்கள் சில நேரங்களில் காலங்களை குறிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் மனிதர்களை குறிக்கின்ற காலங்கள் அது எந்த நிலையில் எந்த அதிகாரத்தில் இருந்து அவருடைய காலங்களை குறித்தாலும் நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகிறது. நாம கூட 8 மணிக்கு ஆலயத்துக்கு வரணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா என்ன செய்யறது இல்ல, வர முடியறது இல்ல. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலங்களிலே எல்லாவற்றையும் எப்படி செய்யறாரா? நேர்த்தியாக செய்கிறார். நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும். புரியுதுங்களா நான் சொல்றது? அவர்கிட்ட அவர் அதினதின் காலத்தை ஒரு நேரம்னா அந்த நேரத்துல அவர் மிகச்சரியாக செயல்படுகிறவராய் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நேரம் தவறாமல் என்ன செய்யணும்? செயல்படணும். அவரிடத்துல கற்றுக்கொள்கிற நாம் நேரம் அதினதின் காலத்திலே மிகச்சரியாக காரியங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ள. அதினதின் காலத்திலே கற்ற எல்லாவற்றையும் என்ன செய்யறாரா? நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கிறார். மனிதர்கள் ஒரு காலங்களை முன்குறிக்கிறார்கள், ஆனால் அவர்களால் நிறைவேற்ற முடியறதில்லை. ஒரு உதாரணத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை இப்படி படிக்கிறோம். வாசிக்கலாம். எஸ்தர் 3:13. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படியாக இந்த ஆமான் சீட்டு போட்டு ஒரு காலத்தை குறிக்கின்றான். நமக்கு அந்த சம்பவம் தெரியும். சீட்டு போட்டு ஒரு காலத்தை குறிக்கிறான். வாசிக்கலாம். மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழைத்துக் கொண்டு நிர்மூலமாக்கும், அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்படும். ஆமான் ஒரு காலத்தை குறிக்கின்றான். இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் அழிக்கும்படியாக 12வது மாதம் 13ஆம் தேதியை ஆமான் என்ன செய்கிறாரு? குறிக்கிறார். ஆனால் அதை நிறைவேற்றினாரா அப்படின்னா 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல படித்து பாருங்கள். 9 ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் ஒரு பெரிய ராஜா காரியங்களை 12ஆம் மாதம் 13ஆம் தேதி யூதர்களை எல்லாம் அழிக்க தீர்மானித்துக் கொண்டிருந்தான். டேட்டா அவன் பிக்ஸ் பண்றான். ஆனா அவனால் அதை என்ன செய்ய முடியவில்லை. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை குறிக்கிறார் என்றால் மிகச்சரியாக அந்த காரியம் என்ன செய்யும்? அந்த நேரத்தில் அந்த வினாடியிலே கர்த்தர் நிறைவேற்ற வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அதனால ஆபிரகாமை பார்த்து சொல்றார், நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். காலங்களை முன்குறிக்கிறது மாத்திரமல்ல, அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த காலங்களிலே நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் நேரம் தவறாமல் கிரியை செய்கிற ஒரு தேவனாய் எதை முன்குறித்திருக்கிறாரோ, எந்தெந்த காலங்களிலே எந்தெந்த நன்மைகளை யார் யாருக்கு செய்ய வேண்டும் என்று முன்குறித்திருக்கிறாரோ அந்தந்த நேரம் மிகச்சரியாக. அதனால்தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்கிறார். காகங்களை கவனித்து பாருங்கள், புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். காட்டு பிள்ளை உடுத்துவிக்க தேவனால் முடியும் என்றால் உங்களை உடுத்துவிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் ஒரு காலத்தை முன்குறிப்பார் என்றால் அந்த காலத்தை நிறைவேற்ற வல்லவர். மனிதர்கள் முன்குறிக்கிறார்கள். ஒருவேளை அரசாங்க அதிகாரிகளா இருக்கலாம், அதிகாரம் உடையவர்களா இருக்கலாம். ஆனால் அவர்கள் முன்குறிக்கிறது காரியம் எப்படி போய்தான் மாறுதலாய் போய்விடுகிறது என்று நாம் படிக்கிறோம். சரி, சில காரியங்களை இந்த காலங்களில் என்னென்ன காரியத்தை முன்குறிக்கிறார் என்று சில காரியங்களை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்துல ஸ்தேவான் இப்படி சொல்லுகிறார். வாசிக்கலாம். 7:17. முதலாவது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டு
அவனை அழைத்து சில வாக்குறுதிகளை கர்த்தர் கொடுக்கின்றார். அந்த வாக்குறுதிகளை ஏற்ற காலங்களிலே கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். வாக்குறுதி கொடுக்கிறது ஒரு காலம் இருக்கு, வார்த்தையை நிறைவேற்றுகிற ஒரு காலம் உண்டு. நம்ம வாழ்க்கையில உங்களுக்கு ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரா? உண்மையாய் நான் நம்புகிறேன், எல்லா தாழ்மையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உண்மையாய் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு தேவனோடு கூட உள்ள சரியான தொடர்பில் இருப்பான் என்றால் அவனுக்கு நிச்சயமாக கர்த்தர் தமது வார்த்தையை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். பிள்ளைகள் தகப்பனுக்கு சரியான உறவு இருந்தா அவ்வப்போது சில வாக்குறுதிகளை பெற்றோர் என்ன செய்யறாங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள். அது எப்படி உண்மையோ அதே போல நமக்கும் தேவனுக்கும் சரியான உறவு இருக்கும் பட்சத்துல தேவன் வாக்குறுதிகளை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். என்ன படிக்கிறோம்? ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அள்ளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது என்று சொல்லுகிறார். வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது என்று சொல்லுகிறார். வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். அவனுக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். 2 காரியங்களை அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒன்று சந்ததியை பற்றிய வாக்குத்தத்தம், இன்னொன்று அந்த சந்ததிக்கு தேவன் தேசத்தை கொடுக்கின்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். ஆகவே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது கர்த்தர் தமது வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதுல 2 காரியங்களை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள், ஆனால் மறுபடியும் புதியவர்களுக்காக நான் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே சாராள் ஈசாக்கை பெற்ற காரியத்தை சொல்லும் போது சொல்கிறார், வருகிற வருஷத்திலே குறித்த காலத்தில் சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு. அப்ப ஆண்டவர் எப்படி காரியங்களை செய்கிறார்னா குறித்த காலத்தில் வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். இந்த காலை வேளை ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஆண்டவர் வாக்குறுதியை கொடுத்துட்டார். அவர் மறந்துட்டார் நினைக்காதீங்க. மனிதர்களுக்கு தான் மறதி ஜாஸ்தியா இருக்கு. ஆனால் ஆண்டவர் மறவாத தேவனா இருக்கிறார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மறந்து விடுகிறதற்கு ஒரு மனிதனும் அல்ல. அவர் குறித்த காலத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் காலங்களை குறித்து வைத்திருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். அதுல காரியம் அவர் என்னென்னலாம் உங்களுக்கு சொன்னாரோ அதை குறித்த காலத்தில் அதை நிறைவேற்ற வல்லவர். 21:1-2 கூட நாம் அப்படி படிக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 21:1-2 கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். 2வது வசனம், ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அப்ப வாக்குறுதி கொடுத்தார், உன் சந்ததிக்கு தருவேன்னு சொன்னார். தேவன் குறித்திருந்த காலம், வாக்குறுதி எல்லாம் தேவன் குறித்திருந்த காலத்துல அப்படியே என்ன செய்யும். அது தேசமானாலும் சரி, காரியங்கள் எந்த நன்மைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ இந்த காரியங்களே நம்முடைய ஆள் மனதில் இந்த வார்த்தையை வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் குறித்திருந்த காலம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, எல்லா காரியங்களையும் கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில அந்தந்த காலங்கள் வரும்போது உண்மையாய் அந்த உறவில நாம் விருப்பம் என்றால் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அந்தந்த காலங்களுக்குரிய நன்மைகளை என்ன செய்வாங்க, உண்மையான பெற்றோராக தான் செய்வாங்க. அதனாலதான் ஆண்டவர் நம்மை பார்த்து பொல்லாதவர்களாகி நீங்கள் என்று சொல்கிறார். ஆனால் நம்முடைய தேவன் பொல்லாதவர் அல்ல, அவர் மிக மிக நல்ல தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த உறவை மாத்திரம் சரியாக வைத்திருப்போம் என்றால் வாக்குறுதியை செய்த தேவன் குறித்த காலத்திலே தேவன் என்ன செய்கிறார், வாக்குறுதியை நிறைவேற்றுகிற தேவனாக காணப்படுகிறார். வாக்குறுதியை, இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற நாம சில நேரங்கள்ல அது இப்படி நாம வாசிக்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8வது வசனம். சாமுவேல் குறித்த காலத்தின்படி. அப்போ இங்க ஒரு காலம் இருக்குது, காத்திருக்க வேண்டிய காலம். என்ன காலங்க? கர்த்தருக்காக என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டியது. ஆண்டவர் வாக்குறுதியை கொடுக்கிறாரு, அப்புறம் நிறைவேற்ற அந்த காலத்துக்கு இடைப்பட்ட ஒரு காலம் இருக்குது. அந்த வாக்குறுதி நிறைவேறுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும். இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். சாமுவேல் குறித்திருந்த காலம் என்றுபடி அந்த வசனம் பாருங்க. அவன் தனக்கு சாமுவேல் குறித்திருந்த காலத்தின்படி என்ன செய்து 7 நாள் என்ன செய்தானா, காத்திருந்தான். ஆனா முழுமையா காத்திருக்கல. 7 நாள் முழுமையா அவன் காத்திருக்கவில்லை என்று நாம் படிக்கிறோம். இந்த சவுல்
அறியாததை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அந்த காரியத்தை நீங்கள் 10வது அதிகாரத்தில் நீங்கள் படிப்பீர்கள் என்றால், இந்த சவுல் சாமுவேலை கூட அறியாதவனா இருந்தான். கூட இந்த வேலைக்காரன் தான் சொன்னான், இந்த பட்டணத்துல என்ன யாருக்கா தீர்க்கதரிசி இருக்கிறார், நாம் அவனிடத்துல போனால் காணாமல் போன அந்த கழுதையை குறித்ததான காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார் என்று அழைத்துக் கொண்டு வருகிறார். அவன் அந்த இடத்திற்கு வந்து சாமுவேலை சந்தித்த உடனே சொல்கிறார், 3 நாளைக்கு முன்பாக காணாமல் போன கழுதையை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று அது கிடைத்தது என்று சொல்கிறார். அப்போ பாருங்க, இங்க தீர்க்கதரிசி கிட்ட வந்து ஒண்ணுமே கேட்கல. அவர் சொல்லுகிறார், எந்த நோக்கத்திற்காக இங்கே வருகிறார்களோ அந்த காரியத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப தேவன் நம்முடைய பிரச்சனைகளை அறிந்து வைத்திருக்கிற தேவனா இருக்கிறார். பிரச்சனைக்கான தீர்வை சொல்லுகிற தேவனாக காணப்படுகிறார். அது மாத்திரம் அல்ல, இஸ்ரவேலின் அபேட்சை யாரை நாடுகிறது, உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அல்லவா. அவனுடைய ராஜ்யபாரத்தில் அவனை கர்த்தர் எதிர்காலத்திலே அந்த தேசத்தின் ராஜாவாக்க போகிற செய்தியை கர்த்தர் அவனுக்கு அறிவிக்கிறார். அப்போ இந்த காலையில அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்கிற காரியம் என்னன்னா, இந்த சவுலுக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய கடந்த காலத்தை கர்த்தர் கருத்தில் வைத்திருக்கிறார், அதை குறித்து வைத்திருக்கிறார். நிகழ்காலத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறார். உன்னுடைய வருங்காலத்தை தேவன் என்ன செய்திருக்கிறார். இந்த ஒரு வெளிப்பாட்டை இந்த சவுலுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆண்டவர் யார், அது வரைக்கும் அறியாதவனா இருந்தான். இந்த காலவில பார்த்து சொல்லி, உங்களுடைய கடந்த காலம், உங்களுடைய நிகழ்காலம், உங்களுடைய வருங்காலங்களை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிற, குறித்து வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். இவ எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் 7 நாள் வரைக்கும் நீ காத்திரு என்றால் அங்கே ஒரு பெரிய யுத்தம் நடைபெறுகிறது. பெலிஸ்தியர்கள் யுத்தத்திற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த சவுலோடு கூட இருக்கிற ஜனங்கள் 3000 பேர் தான், ரொம்ப ஜனங்கள் இல்லை. அதுவும் எங்கிட்ட ஆயுதம் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையை பெலிஸ்தியர்கள் கடற்கரை மணலத்தனையாக அங்கே கூடி வந்திருக்கிறார். சாமுவேல் சொல்லி அனுப்புகிறார், 7 நாள் எனக்காக என்ன செய், காத்திரு என்று சொல்லுகிறார். காத்திரு, நான் வந்து பலி செலுத்தி நீ செய்ய வேண்டிய காரியங்களை உனக்கு நான் அறிவிக்கும் வரைக்கும் காத்திரு என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த சவுல் 7 நாள் 7வது நாள் வரைக்கும் காத்திருந்தாரு. 7வது நாள் முடிகிற வரைக்கும் என்ன செய்யல, காத்திருக்கவில்லை. அப்போ சில நேரங்களிலே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நம்மை கர்த்தர் காத்திருக்கும்படி சொல்லுகிறார், காத்திருக்கும்படி சொல்லுகிறார். ஆதாமுக்கு கூட எல்லாவற்றையும் உருவாக்கினார். அந்த ஏதேன் தோட்டத்திலே அவன் அனுபவிக்கும்படி எல்லாவற்றையும் 3 விதமான கனிகளை அந்த தோட்டத்திலே கர்த்தர் வைத்திருந்தார். புசிப்புக்கு ஏற்ற கனி, நன்மை தீமை அறியத்தக்க கனி, ஜீவ விருட்சத்தின் கனி, எல்லாம் யாருக்குதான், ஆதாமுக்கு தான் வைத்திருந்தார். ஆதாமுக்கு தான். ஆனால் ஒரு கனியை மட்டும் சாப்பிடலான்னு சொன்னார். மற்ற 2 கனிகளை குறித்து அவர் சொல்லவில்லை. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் என்று அங்கே கட்டளை கொடுத்திருந்தார். அப்போ அது எதற்காக என்றால், இவன் வளர்ச்சி அடைந்து அந்த முதிர்ச்சியை பெறுகிற வரைக்கும் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது என்று தேவன் அதை விலக்கி வைத்திருந்தார், விலக்கி வைத்திருந்தார். அதே போல இந்த சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த ஒரு காலம் கர்த்தர் அநேக போதனைகளை அவனுக்கு கொடுத்து அந்த ராஜ்ய பாரத்திலே அவனை நிலைநிறுத்துவதற்கு முன்பதாக அவனுக்கு ஒரு சிறிய பரீட்சையை கர்த்தர் என்ன செய்கிறார், வைக்கிறார். அவனை அறிந்து கொள்ளும்படியாக, அவனுடைய பிற்காலத்தை அவனுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு சின்ன ஒரு பரீட்சையை கர்த்தர் அங்கே வைக்கிறாரு. அதில் அவன் தோல்வி அடைகின்றான். அவன் காத்திராமல் பலி செலுத்தி அந்த ராஜ்யபாரத்தையே அவன் நஷ்டப்படுத்தினவனாக அவன் காணப்படுகிறான். நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் கூட கர்த்தர் போதிக்கிறவராக சில காரியங்களை நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் கூட காத்திராமல் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு தவறை செய்து விட்டார். ஆனால் பின் அவர் மனம் திரும்பினதினாலே மறுபடியும் கர்த்தர் அவர் என்ன செய்தார், உயிர்ப்பித்தார். ஆனால் ஆதாம் மனம் திரும்பல. தேவன் விலக்கின கனியை அவன் புசித்த பிறகு, ஆதாமே நீ எங்கே இது, அவர் வந்து கேட்கிற வரைக்கும் அவன் என்ன செய்யல, அவன் ஒளிந்து கொண்டு இருக்கின்றான். அவன் ஆண்டவரிடத்திலே தன்னுடைய தவறை என்ன செய்யல, அறிக்கை செய்யல. ஆண்டவர் விசாரிக்க வரைக்கும் தவறை அறிக்கை செய்யாமல் இருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் வந்து விசாரிப்பதற்கு முன்பதாக தவறை என்ன செய்யணும், ஆண்டவரிடத்தில் நாம் அறிக்கை செய்ய வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். காயினை பார்த்து கேட்கிறார், சகோதரனாகிய ஆபேல் எங்கே கொண்டுட்டா, அமைதியா யாருக்கும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கான், எங்கே என்று கேட்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் விசாரித்த பிறகு காரியங்களை அறிக்கை செய்து நான் பாவம் செய்தேன் என்று சொன்னா ஒத்துக்க மாட்டார்.
அவர் விசாரிப்பதற்கு முன்பதாகவே அறிக்கை செய்ய வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். இந்த ஆதாம் விசாரித்த பிறகு அறிக்கை செய்யும். அதே போல இந்த சவுல் தகன பலி செலுத்தி விட்டான். பிறகு சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே கடந்து வருகிறார். கடந்து வந்த போது அவர் சொல்கிறார், நம்முடைய கட்டளையின்படி நான் காத்திருக்கிறேன் என்று சொல்வது, ஏன் இதை பலியிட்டா என்று சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறார். அவர் சொல்றார், பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வருகிறார், நீர் இன்னும் வராது, நீர் குறித்த நாளில் நீர் என்ன செய்யல, வராததினாலே. யாரை பிளேம் பண்றாரு? சாமுவேல் தீர்க்கதரிசியை பிளேம் பண்ணுகிறார். ஆதாமுடைய பாவம் அதான், காயினுடைய பாவம் அதான், இந்த சவுலுடைய பாவம் அதுதான். தன்னுடைய பாவங்களை மறைத்து மற்றவர்களை குறை சொல்லுகிறவர்களாக இருக்கிறார். அதனால அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வடையாமல் போய்விட்டார்கள். அவர்களுக்கு குறித்த ஆசீர்வாதத்தை பெற தவறிவிட்டவர்களாக காணப்படுகிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை வாசிங்கள். உண்டாயிருக்கிறது. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இந்த யாக்கோபும் ஏசாவும் பிறப்பதற்கு முன்பதாகவே ரெபெக்காளுடைய வயிற்றிலே அவர்கள் காணப்பட்டிருக்கிற நாளிலேயே தேவன் எல்லா காரியங்களையும் முன்குறித்ததை அவர் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அவர்களே சொல்லுவோமா? சொல்றாரு, 2 ஜாதிகளின் கர்ப்பத்தில் உண்டாய் 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் வளர்த்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை. யோசிச்சு பாருங்க, இன்னும் பிள்ளைகள் என்ன செய்யல, பிறக்கல. அதற்கு முன்பதாகவே கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆனால் சில நேரங்களிலே இதை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆனால் காத்திருந்து அதை பெற்றுக் கொள்ளாமல் போவதனாலதான் பல பிரச்சனைகள் வருகிறது. இப்போ மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்கிறார். ஒரு ஜாதி மற்ற ஜாதியாய் பார்த்திலும் வளர்த்திருப்பார்கள் என்று சொல்கிறார். அப்போ கரெக்டா தான் இவன் என்ன செஞ்சிருக்கான், பின்னாடி பிறந்திருக்கான். யாரு? யாக்கோபு. இரண்டாவதாக அவர்கள் 2 பேரும் ஒரே நேரத்தில் பிறந்தவர்கள் தான். ஆனால் ஏசா முந்தி என்ன செஞ்சிட்டாரு, பிறந்துட்டார். ஒரு சில வினாடிகள் தான் தாமதம், ஒரு சில வினாடிகள் தான். ஆனா இவருக்கு நாம முந்தி பிறக்கலையே என்னது, ஒரு 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 ஆசை, ஒரு விருப்பம், ஒரு காரியம் யாக்கோபுக்கு கொஞ்சம். ஆனா முந்தி பிறக்கிறது என்ன இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவன் எல்லாவற்றையும் முன் குறித்து வைத்திருக்கிறார். ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்குரியவனாக தான் யார் பிறந்திருக்கான், யாக்கோபு பிறந்திருக்கு. ஆனா அவன் செய்த காரியங்கள் எல்லாம் பாருங்க, அந்த முந்தி பிறக்காததுனால எப்படியாவது இந்த முதல் பிறந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் இவர் கூழ் சமைத்துக் கொண்டிருந்தாராம். ஏசா என்ன செய்கிறார், வெளியிலிருந்து வருகிறார். அவர் ரொம்ப பசியா இருக்கிறார். அண்ணன் அவர் கேட்கிறாரு, இந்த கூழ்ல கொஞ்சம் என்ன செய்ய எனக்கு கொடுக்கு அப்படின்னு கேட்கிறார். உடனே பாருங்க, ஆசீர்வாதத்துக்குரியவனாக பிறந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. யார்கிட்ட? யாக்கோபுக்கு. தேவன் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனா அவர் சொல்றாரு, உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு என்று சொல்லுகிறார். எனக்கு அநேக நேரங்கள் அப்படிதான் தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆனால் செயல்படுகிற விதங்களை பாருங்கள். எத்தர்களை போல நாம் இருக்கக்கூடாது. யாக்கோபு என்றால் ஒரு அர்த்தம் எத்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா. ஆகவே அவன் ஒரு திட்டுத்தனமாக என்ன செய்யறான், ஆசீர்வாதத்தை விலை பேசி வாங்க முயற்சிக்கிறான். ஆனா ஆசீர்வாதமா இல்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, ஆசீர்வாதமா இல்லை. அடுத்தது அவருடைய தகப்பனார் வயது முதிர்ந்து வேலையில கண்கள் பார்வையிட்டு இருக்கிற நேரத்துல அவர் ஏசாவை அழைத்து சொல்லுகிறார், என்னுடைய மரணம் இந்த நாளில் நடைபெறும் என்பதை நான் அறியாமல் இருக்கிறேன். ஆகவே நீ வனத்துக்கு சென்று வேட்டையாடி நீ ருசியுள்ள பதார்த்தமாக அதை சமைத்துக் கொண்டு வா, நான் சாப்பிட்டு உன்னை நான் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த ரெபேக்கால் என்ன செய்யறாங்க, யாக்கோபை கூப்பிட்டு இப்படி உங்க அப்பா சொல்றாரு, ஆகவே நீ மந்தைக்கு கடந்து சென்று ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்துக் கொண்டு வா, நான் உன்னுடைய தகப்பனாருக்கு பிரியமானபடி நான் அதை சமைத்து உனக்கு கொடுக்கிறேன், நீ அதை எடுத்துக்கொண்டு போய் அவருக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு வா என்று சொல்கிறார். யோசிச்சு பாருங்க, ஆசீர்வாதத்துக்குரியவனா தான் என்ன செஞ்சிருக்கான், பிறந்திருக்கான். வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. காலத்துக்கு முன்னே தவறான ரீதியிலே அதை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு அநேகர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். போயிட்டு வந்தான். அவர் கேட்கிறாரு, நீ யார் என்று கேட்கிறார். நான் உங்களுடைய மூத்த மகனாகிய ஏசா என்று சொல்லுகிறார். அவரும் இதெல்லாம் தடவி பார்க்கிறாரு, முகர்ந்து பார்க்கிறாரு.
ஏதோ பாக்குறாரு, அவரால் கண்டுபிடிக்க முடியல. அவர் அவனை ஆசீர்வதித்து விடுகிறார். ஆனால் ஆசீர்வதித்த அந்த நாளிலே தானே வீட்டுல என்ன வந்துருச்சு? பிரச்சனை. இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதத்திற்குரியவர்களாக பிறந்திருக்கிறார்கள், ஆனால் தேவனுக்கு காத்திராமல் செயல்படுகிறவர்களா இருக்கிறார். வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். இந்த காலங்களில் உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். தேவனுக்கு வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான். ஒரு சில நபர்களோடு கூட நான் பேசும்போது அவர்கள் சொன்ன காரியம், ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொன்னாரு. அதனால இந்த காரியத்தை நான் தேர்ந்தெடுத்தேன், இன்றைக்கு இப்படி மாட்டிக்கிட்டேன்னு சொல்றாரு. அவருக்கு வசனத்தை காட்டு, இதை செய்ய எப்படி ஆண்டவர் அனுமதிப்பார் என்று நான் கேட்டேன் ஒருவர் இடத்துல. என்னை கேட்கிறார்கள், அவருடைய கர்த்தருக்கு காத்திராமல் தவறான வழிகளை பின்பற்றுகிற யாக்கோபை போல சிலர் இருக்கிறார். இந்த காலம் நீங்க யாராவது உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தும் அதை தவறான ரீதியிலே அதை அடைய முயற்சித்திருக்கிறீர்களா? ஆனா ஒரே ஒரு காரியம் என்னன்னா, யாக்கோபு மனம் வருந்தினான். அந்த பெத்தலிலே அந்த ராத்திரி வேளையிலே அந்த அந்த பொழுது சாய்ந்த வேளையிலே ஒரு கல்லை எடுத்து வைத்து விட்டு அவர் தூங்கிட்டான்னு நீங்க நினைக்கிறீங்க. அவன் தூங்கல, எடுத்து வைத்து இந்த ராத்திரி வேளையிலே தன்னுடைய தவறுகளை தேவ சமூகத்தில் என்ன செய்திருக்க வேண்டும் அறிக்கை. அதனாலதான் ஆண்டவர் அந்த ராத்திரி வேளையிலே அவனுக்கு தரிசனமானார். ஒரு வேளையை சொல்லுவோமா? சாதாரண காரியம். ஆதாம் அந்த தவறை அறிக்கை செய்யவில்லை, அந்த தவறை அறிக்கை செய்யவில்லை. சவுல் அந்த தவறை அறிக்கை செய்யவில்லை. ஆபிரகாம், யாக்கோபு போன்றோர் தவறுகளை செய்த போதிலும் அவர்கள் தன்னுடைய தவறுகளை மறுபடியும் தேவனிடத்தில் அறிக்கை செய்ததனால திரும்பவும் இரண்டாவது ஒரு வாய்ப்பை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 5:6 சொல்கிறார், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் என்ன செய்ய அடங்கி இருங்கள் என்று சொல்கிறார். அப்ப பாருங்க, கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து வைத்திருக்கிறாரு, அதை சொல்றாரு. அதுக்காக நாம் என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டிய காலமாக அது காணப்படுகிறது. சில நேரங்களில் காத்திராமல் சில காரியங்களை செய்யும் போது அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு மீறி செயல்படும் போது சில சிக்ஷையின் காலத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். அப்படியே கூர்மையா நான் சொல்ல முடியும், சிக்ஷையின் காலம். அதுக்கு ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 சாமுவேல் 24:15. குறித்த காலம் வரைக்கும். அதுக்கு முன்பதாக கேட்கிறாரு, தாவீது கிட்ட தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்ததினாலே 7 வருடங்கள் இந்த தேசத்துல பஞ்சம் வரணுமா? 3 மாதங்கள் சத்துரு உங்களை பின்தொடர வேண்டுமா? அல்லது 3 நாட்கள் தேசத்துல பஞ்சம் வர வேண்டுமா என்று கேட்கின்றார். இந்த காரியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்போ அவன் சொல்றான், எதை தீர்மானிக்கிறதுன்னு என்ன செய்யல எனக்கு தெரியல. இப்ப அவருக்கு தீர்க்கதரிசி ஆண்டவருடைய கரங்களிலே விடுவோமா? ஆண்டவர் இப்பொழுது 3 நாள் அந்த தேசத்துல என்ன அனுப்புறாரு? கொள்ளை நோயை அனுப்புகிறார். அதை தான் இங்கே அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை என்ன செய்தார்? வரப்பண்ணினார். அப்ப பனிஷ்மெண்ட் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த குறித்த காலம் 3 நாட்கள் தேசத்துல என்ன வருது? கொள்ளை நோய். ஆமா, கொள்ளை நோய். அப்போ தேவன் நேரங்களிலே நாம் அவருடைய வார்த்தைக்கு காத்திராமல் அல்லது வார்த்தையை மீறி செயல்படும் போது சிக்ஷையின் காலத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். சிலருக்கு இந்த காரியங்கள் புரிந்து கொள்ள முடியறதில்லை. அதனாலதான் இன்றைக்கு மறுபடியும் அதை சொல்கிறேன். சிக்ஷையின் காலம் 3 நாட்கள் அந்த தேசத்துல அது இந்த 3 நாள் அவர் ரெட்டுடுத்தி தான் இருக்கிறாரு. ஆனா 3 நாள் முடிகிற வரைக்கும் என்ன வரல, அதுக்கு இறக்கமே வரல ஆண்டவர் கிட்ட இருந்து. நன்றாய் புரிந்து கொள்வது ஒரு மிக முக்கியமான காரியம். இவர்கள் ரெட்டு உடுத்தி சாம்பலிலிருந்து அவரும் அவருடைய மூப்பரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக அந்த 3 நாள் முடிகிற நேரத்திலே இவரது தீர்க்கதரிசி வந்து சொல்றார், எழுந்து அரவணாவின் களத்துக்கு கடந்து சென்று அங்கே கர்த்தருக்கு என்ன செய், பலியிடு என்று சொல்லுகிறார். அப்போ அந்த காரியத்தை தேவன் நிர்ணயிக்கிற தேவனாக காணப்படுகிறார். இந்த காரியத்தை இந்த சிக்ஷையின் காலம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நாம மனம் திரும்பினா நல்லது, இறக்கம் செய்வார் ஆண்டவர், இறக்கம் செய்வார், இறக்கம் செஞ்சுதான் ஆகணும் அவரு. ஆனால் அது குறைக்கப்படுவதில்லை. தேவன் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிவிட்டால், குறித்து விட்டால் அதை மாற்றுகிற தேவன். ஆனால் நாம தான் மாறணும். அந்த காலம் இல்ல. இப்ப ஆண்டவரை மாற்றலான்னு உருவாசம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நம்ம நிறைய நேரங்கள் என்ன செய்யறோம், நம்ம ஆண்டவர் மாற்றிடலான்னு நம்ம நினைக்கிறோம்.
அவர் ஏற்கனவே காரியங்களை என்ன செஞ்சிட்டாரு? முன்குறித்து வைத்திருக்கிறார். அவர் குறித்ததை அவர் என்ன செஞ்சிருவாரு? நிறைவேற்றி. இதேதான் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்தை படிப்பீர்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படும் போது ஆண்டவர் சொல்ல 70 ஆண்டுகள் நீங்க எங்க இருப்பீங்க? பாபிலோன் தேசத்திலே சிறைகளாக, அடிமைகளாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். இந்த 70 ஆண்டு காலம் முடிகிற வரைக்கும் அங்க தானியேல் இருந்தாங்க, அனனியா, மிஷாவேல், அசரியா போன்ற பரிசுத்தவான்கள் எல்லாரும் பாபிலோன் தேசத்துல இருந்தார்கள். ஆனா என்ன நடக்கல? ஒன்றும் நடக்கல. நீங்க படித்து பார்ப்பீர்கள், அந்த 70 வருஷம் நிறைவேறுகிற காலம் நிறைவடைகிற நேரத்திலே தானியேல் அங்கே தேவ சமூகத்தில் இருந்து அவன் கர்த்தரை நோக்கி தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரை நோக்கி செபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் காரியங்களை மாறுதலாக அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர்களே சொல்லுவோமா? வாக்குத்தத்தம் கொடுக்கிற காலம், அடுத்தது தேவனுக்காக காத்திருக்க வேண்டிய காலம், காத்திருக்க வேண்டிய காலம். மூன்றாவது சொன்னேன், இப்படி யாராவது காத்திராமல் இருந்தால் சில சிக்ஷைகளின் காலத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? இது நல்லதுதான், நாம சரிப்படுத்துவது. இப்படி சிக்ஷையின் காலத்தை நம்முடைய தவறுகளை உணர்ந்து சரியாக நாம் மனம் திரும்பும் போது இன்னொரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 102ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை தயவு செய்து வாசிங்கள். 102ஆம் சங்கீதம் 13வது வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி, அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. இவர் சொல்றாரு, அதற்கு குறித்த நேரம் வந்தது, தயை செய்யும் காலம். அது வரைக்கும் இல்ல. எனக்கு படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த 70 வருடங்கள் நிறைவேறி தீர்கிறது. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரத்தை நீங்க படிப்பீர்களா? அந்த புஸ்தகங்களால் அதை அறிந்து கொண்டு அந்த நாட்களிலே தானியேல் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி தன்னுடைய தவறுகள், தன்னுடைய தேசத்தின் ஜனங்களுடைய தவறுகள், முற்பிதாக்களுடைய தவறுகள் எல்லாம் அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது தேவன் சிறையிருப்பை கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தேவன் சொன்னதை அல்லது தேவன் குறித்ததை தேவன் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிற தேவனாக காணப்படுகிறார். தேவன் குறித்ததை தேவன் நிறைவேற்றுகிற. இன்னும் சில காரியங்களை கூட கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அதை கூட நம்ம படிக்கலாம், வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் படிக்கிறோம். இப்படி வாசிக்கலாம். என்னாகும் 28:2. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். என்னன்னா, எப்பெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், எப்பொழுதெல்லாம் பண்டிகைகளை கர்த்தருக்கு கொண்டாட வேண்டும் என்று குறித்த காலத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நிறைவேற்றி அல்லது முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் முன்குறித்த நேரத்தை அவர்கள் கர்த்தருக்கு பலிகளை, காணிக்கைகளை அவர்கள் கொண்டு வர வேண்டும். இது எப்படி பாருங்க, ஆண்டவருக்கு தான் ஆராதனை, நம்ம அவரை டைரக்ட் பண்ண முடியாது. ஆகவே அந்த வசனம் சொல்லுங்க, கர்த்தர் குறித்த காலம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. எனக்கு சுகந்த வாசனையாக தகன பலிகளுக்கு அடுத்த காணிக்கையையும் அப்பத்தையும் குறித்த காலத்தில் எனக்கு செலுத்தும்படி, குறித்த காலத்தில். அதை இன்னும் தெளிவா படித்துக் கொள்ளபடி லேவியராகமம் புஸ்தகம் 23:4. லேவியராகமம் புஸ்தகம் 23:4. சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகள். அப்ப பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன். அவர் நாம் ஆசரிக்கும்படியாக பண்டிகைகள், ஓய்வு நாளானாலும் சரி, மாத பிறப்புகளானாலும் சரி, பண்டிகை காலங்களானாலும் சரி, இதை தேவனே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்கிறார்? முன்குறித்து கொடுக்கின்றார். அந்த நேரத்துல எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் எங்க வந்துடணும்? எருசலேமிலே வந்துவிட வேண்டும். அங்கே கர்த்தரை அவர்கள் ஆராதிக்க, கர்த்தருடைய மகத்துவங்களை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிற ஒரு நேரமாக காணப்படும். ஆகவே தேவன் எல்லாவற்றையும் குறித்து வைத்திருக்கிற தேவனா இருக்கிறார். அதைதான் நாம் படிக்கிறோம். அவர் காலங்களை குறித்திருக்கிற தேவனாய் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று படிக்கிறோம். அதனாலதான் தாவீது சொல்லும் போது, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். முதல் குறிப்பாக சொல்லுகிற காரியம், தேவன் எதை குறித்து வைத்திருக்கிறார்? காலங்களை. இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று குறித்திருக்கிறதை அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றும். அப்போ நாம ஆண்டவர் குறித்து
வைத்திருக்கிற சில காரியங்கள் இருக்கிறது. அந்த காலங்களிலே கர்த்தர் அதை சரியாக நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக அதே அப்போஸ்தலர்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிங்க மறுபடியும். அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அடுத்தது எதை குறித்திருக்கிறாரா? குடியிருப்பின் எல்லைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? குறித்திருக்கிறார். குடியிருப்பின் எல்லைகள். உங்க அட்ரஸ் உங்களுக்கு தெரியும். நீங்க ஏதோ வீடெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க, அப்ப இந்த வீடு எனக்கு கிடைச்சிச்சு, அல்லது இந்த இடத்தை வாங்க உதவி செய்தாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது குடியிருப்பின் எல்லைகளை அவர் என்ன செய்திருக்கிறாராம்? குறித்து. அது யாருக்கு வேணா இருக்கலாம். ஓனர் யார் வேணா இருக்கலாம். ஓனர் சொல்ல முடியாது. ஏனென்றால் பூமியும் அதிக நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. ஆமா, உங்களுக்கு ஓனர் ஆண்டவர் தான். பூமி யாருடையது? கர்த்தருடையது. நம்ம மேல கூட அது இருக்கலாம் அந்த இடம், ஆனா யாருடையது? ஆமா, இது கர்த்தருடையது. அப்போ தேவன் குடியிருப்பின் எல்லைகளை என்ன செய்கிறார்? முன்குறித்து வைத்து. சொல்லுமா? மனுஷன் முன்குறிக்கிறது இல்ல. நம்ம நினைக்கிறோம் அவன் இப்படி பண்ணதுனால நான் இப்படி இந்த இடத்துல இருக்க வேண்டியதாயிடுச்சு. மனிதர்கள் குறிப்பது இல்ல, தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். இதை புரிந்து கொள்வதற்காக இந்த காலங்களில் உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லைகளை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அது குடியிருப்பின் எல்லைகள் மாத்திரல்ல, நீங்கள் செய்கின்ற வேலை அந்த காரியங்களை கூட கர்த்தர் என்ன செய்கிறார்? நீங்க ஒர்க் பண்றீங்களா, வேலை செய்கிற அந்த ஸ்தலம், அந்த இடம், அந்த பொசிஷன் எல்லாவற்றையும் தேவன் முன்குறிக்கிறார். நம்முடைய அசைவுகள், நம்ம இப்ப வெளியூர் போறோம் வர எல்லாம் பண்றோம், இவைகளை கூட அந்த எல்லைகளை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? முன்குறித்து வைத்திருக்கிற தேவன். நம்முடைய எல்லைகளை முன்குறிக்கிற தேவன். ஆமா, நடைபெறுகிறேன். இது சாதாரணமாய் நடைபெறுகிற காரியமாக நமக்கு தோன்றினாலும் இவைகளை ஏற்கனவே கர்த்தர் என்ன செய்திருக்கிறாராம்? முன்குறித்து வைத்திருக்கிறார். சில வசனங்களை இதற்காக புரிந்து கொள்வதற்காக நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை தயவு செய்து வாசிங்கள். 32:8. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில். எனக்கு இதை படிக்கும் போதெல்லாம் ஒரே ஒரு காரியம், உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரத்தை பங்கிட்டு. எப்ப பங்கிட்டாருன்னா ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல தான் என்ன செய்கிறார்? இதை பங்கிடுகிறார். அதை பங்கிடுகிறார்னா அவர் குறித்ததை அந்த ஜாதிகள் பாஷைகள் பிரியும் போது ஜாதிகள் இனங்கள் என்ன செய்கிறது? பிரிந்து தேசம் முழுவதும் அவர்கள் சிதறி போகிறார்கள். அதை தான் நாம் படிக்கிறோம். வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்குத்தக்கதாக சர்வ ஜனங்களின் எல்லைகளை, ஏன்னா இஸ்ரவேலே பிறக்கல அப்போ, ஒரு சொல்லுவோமா? ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல ஆபிரகாமே அழைக்கல, ஆபிரகாமே பிறக்கல. அப்புறம் தான் ஈசாக்கு, அப்புறம் தான் யாரு? யாக்கோபு. அப்புறம் யாக்கோபு பேரை மாத்துறாரு. அதுக்கப்புறம் 12 ஜாதிகளாக மாறுறாங்க. அவர் ஜாதிகளுக்கு எல்லைகளை பிரித்து சுதந்திரங்களை கொடுப்பதற்கு முன்பதாகவே இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாக சர்வ ஜனங்களின் எல்லைகளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரா? திட்டம் பண்ணி. சொல்லுமா? உங்களுக்கான எல்லைகளை எப்ப திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரு? பிறக்கிறதுக்கு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் திட்டம் பண்ணி வைக்கிறார். நம்ம எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். இந்த புரிதல் இருந்தா ஆண்டவர் உண்மையான ஆராதிக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவர் யார் என்று அவருடைய மகத்துவங்களை அறியாதவர்களாக இருக்கிறார். நீங்கள் தற்செயலாக இந்த இருப்பிடத்திலே, நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே, உங்களுடைய எல்லைகளிலே இது தற்செயலாக நேர்விட்ட காரியம் அல்ல. ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிடும் போது உங்களுக்குரிய எல்லையை அன்றைக்கே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரா? தீர்மானித்து வைத்திருக்கிறார். இந்த தீர்மானித்து வைத்ததை தான் ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு வாக்குறுதியாக கொடுக்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்துல இப்பொழுது ஆபிரகாமை பார்த்து சொல்றார், உன் கண்களை ஏறிட்டு பார் என்று சொல்கிறார். 14வது அதிகாரம் நினைக்கிறேன். வாசிக்கலாம். 14வது அதிகாரத்துல எடுத்துட்டீங்களா? மன்னிக்கணும், 13வது அதிகாரத்திலே 14வது வசனம். லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பாருங்க.
ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்து வைத்து விட்டார். இப்ப கரெக்டா எங்க கூட்டிட்டு வர்றாரு ஆபிரகாம? அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு, நீ அந்த எல்லைகளை என்ன செய், பார் என்று சொல்லுகிறார். அதை பார் என்று, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் இருக்கும்படி கொடுத்து, உன் சந்ததி பூமியின் தூளத்தனை போல பெருக போட்டு. பாருங்க, இப்ப அந்த எல்லைகளை பாருங்க. அவர் சொல்றார், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து, சரி, அப்ப அந்த எல்லைக்கு கொண்டு வந்துட்டு அதை பார்க்க சொல்றாரு. அந்த எல்லை இந்த சவுத்ல இருந்து நார்த் வரைக்கும் என்ன செய்ய சொல்றாரு, தென்புறத்துல இருந்து வடபுறம் வரைக்கும் நீ என்ன செய்ய சொல்றாரு, நடக்க. அந்த எல்லைகளை இப்ப நாம இப்படி ஆண்டவர் சொல்லி செஞ்சா நல்லதுதான், சொல்லாம நடந்து தெரிஞ்சிட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது. நடக்கிறது தேவன் எல்லாருக்கும் முன்குறிக்கிறவர். நாம் அவரை அறிந்து கொள்ளும் போது, அவர் தம்மை வெளிப்படுத்தும் போது, நம்மை அவரை ஏற்றுக்கொள்ளும் போது வாக்குறுதியை கொடுக்கிறார், அழைக்கிறார். நீ வா என்றார். ஆபிரகாம் நினைக்கிறார், நீ எழுது, உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு, தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. இங்க இருக்கிற உட்கார்ந்து ஒவ்வொரு பார்த்து சொல்றேன், உங்களை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உலகத்துக்கு சந்தோஷம். எதையோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெரிய திட்டம். தேவனை அறிந்து கொள்ளும் போது, தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது, அந்த எல்லைகளுக்கு கொண்டு வந்து அதை பாருன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்றாரு, ரெண்டாவது எழுந்து நட என்று சொல்லுகிறார். எல்லை. அதனாலதான் ஆபிரகாம் ஒவ்வொரு இடமா பெயர்ந்து அந்த எல்லையை விட்டு அவன் கிராஸ் பண்ணல. அவன் எல்லையை விட்டு கிராஸ் பண்ணும்போது பிரச்சனை வந்துச்சா? ஆமா, தூக்கிட்டு போயிட்டான். அந்த எல்லைக்குள்ளாகவே நாம் காணப்பட வேண்டும். அந்த எல்லைக்குள்ளாக எழுந்து திரி என்று சொல்லுகிறார். இதே போல தாவீதுடைய வாழ்க்கையிலும் எல்லையை விட்டு போகும்போது பிரச்சனை வரும். தேவனுடைய அனுமதி இல்லாமல் எல்லையை விட்டு போனா, இங்க உனக்கு என்ன வேலைன்னு தான் கேட்பாரு. நீங்க அதையே சொன்னா அவர் கேட்க மாட்டோம். உங்களுக்கு இங்க என்ன வேற, எழுந்து போ அப்படின்னு. அதுவே இந்த எல்லை அவனுக்கு அந்த இடத்தை கொண்டு வந்து அந்த இடத்தை காட்டுறாரு. இதை சந்ததிக்கு நான் என்ன செய்வேன், தருவேன். என்னாகமத்தின் புஸ்தகத்துல ரொம்ப தெளிவாக இன்னும் ஆண்டவர் பேசுகிறார். வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகத்துல 34வது அதிகாரம் 30, அதை எடுத்து எல்லாரும் பாருங்க. ரொம்ப அற்புதமா இருக்குது அந்த காரியங்களை. வேற புஸ்தகத்தை பாருங்க, இல்லாதவர்கள் இதை பாருங்க. 34வது அதிகாரத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி வாசிக்கலாம். என்ன சொல்றாரு? ஆலோசனையாக சொல்லுகிறது அல்ல. என்ன சொல்றாரு? கட்டளையிட்டு சொல்லுகிறது என்னவென்றால், பாத்தீங்களா, எல்லைகள் உட்பட சேரும்போது, 3வது வசனம் சொல்லுகிறது தென்புறம், சவுத் சைட். கீழே இந்த மேப்பை பாத்தீங்கன்னா கீழே தென்புறம் சீன் வனாந்தரம் துவங்கி என்று சொல்லுகிறார். காலையில 6வது வசனத்தை படிக்கும் போது மேற்திசை சொல்கிறார். மேற்திசையில பெருங்கடல், அந்த மத்திய தரைக்கடல் இருக்குது பாருங்க. அந்த மேப்பை பாத்தீங்கன்னா தெரியும், மத்திய தரைக்கடல் என்று சொல்லுகிறார். மேற்கு திசை. 7வது வசனம் பாருங்க, வடதிசை. வடதிசை சொல்றாரா? அடுத்தது 10வது வசனம் பாருங்க, கீழ்த்திசை. அது கிழக்கை குறிக்கிறது, கீழ்த்திசை. இப்படி அந்த தேசத்தின் எல்லைகளை தெளிவா சொல்றாங்க. பார்டர் என்ன செய்யறாங்க, ரொம்ப அழகா என்ன செய்யறாங்க, மேல இருந்து கீழே வரைக்கும் சுற்றிலும் இருக்கிற அந்த இடம், கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் உள்ள அந்த இடம் முழுவதும் சொல்கிறார். தென்புறத்திலிருந்து வடப்புறத்திலிருந்து எல்லா எல்லைகளையும் கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிற தேவனா இருக்கிறார். அப்ப பாருங்க, ஏற்கனவே அவைகளை எல்லாம் என்ன செய்திருக்கிறார். ஏன் சொல்றேன்னா, உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஒரு சொல்லுமா? அதை நம்ம உண்மையா ரட்சிக்கப்படும் போது அதை நம்ம அழைத்துட்டு வந்து அதை காட்டுறாரு, வாக்குறுதி கொடுக்கிறாரு. எல்லைகளை குறித்து என்ன செய்கிறார், தேவன் பேசுகிறார். இதெல்லாம் ஏதோ நினைச்சிடாதீங்க. யோசேப்புக்கு உண்மையா அவன் கரெக்டா தேவனை சந்தித்த போது அவன் சொல்றாரு, 10-11 அரிக்கட்டுகள் அவனை என்ன செய்தது, வணங்கின. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அவனை வணங்கின. அவனுடைய எல்லைகளை கர்த்தர் காட்டுகிறார். உங்களுடைய எல்லைகளை அறிந்திருக்கிறீர்களா? உங்களுடைய காலங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அநேகருக்கு காலங்களே அறியல. எந்த காலங்கள் இருக்கிறேன்னே தெரியல. வயசுதான் அந்த காலங்கள். உங்க வாழ்க்கையின் எந்த காலங்களை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நினைக்கிறேன், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம். அது சொல்லாம விட்டேன். அதை பாருங்க, 9வது அதிகாரம்.
8வது அதிகாரம் 7வது வசனம். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் என்னவா தன் வேலையை அறி. அதுக்கு எல்லாம் தெரியுது. பறவைகளுக்கு தன்னுடைய காலங்களை அறிய முடிகிறது. காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவலான் குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறி. என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இருக்கிற ஒவ்வொருவரும் உங்க காலத்தை அறிஞ்சிட்டு போங்க. சும்மா சொல்லல இந்த வசனத்தை. ஒவ்வொருவருடைய காலங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார், முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த முன்குறித்ததை தேவன் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க கேளுங்க, ஆண்டவரே நான் எந்த காலத்துல இருக்கேன். நம்ம சொல்றோம் 6 அறிவு படைத்த மனிதர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே வசனம் சொல்லுங்க, ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும். காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவலான் புரியும் தங்கள் வரத்தக்க காலத்தை, அதனுடைய சீசன்ஸ் தெரியும், அதனுடைய காலங்களை அவைகள் அறிந்து வைத்திருக்கிறது. அந்த காலங்கள் வரும்போது அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்கிறதை பார்க்கிறோம். ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு எல்லைகளுக்கு அது வருகிறது. இனச்சேர்க்கை முடிச்சுட்டு திரும்பி அதனுடைய எல்லைக்கு என்ன செய்கிறது, அது கடந்து செல்கிறது என்று படிக்கிறோம். எல்லைகளை அது அறியுது. எந்த இடத்துக்கு வரணும், எங்க போகணும், காலங்களை அது அறிந்திருக்கிறது. ஒரு சாதாரண பறவையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் காலங்களை அறியாதவர்களாக இருக்கிறார். தேவன் உங்களுக்கு என்று முன்குறித்து இருக்கிறார். நான் எல்லா வசன ஆதாரத்தோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ரட்சிப்பு சாதாரண காரியம் இல்லை. தேவனை அறிகிற அறிவு சாதாரண காரியம் அல்ல. அது ஒரு பெரிய பாக்கியம் என்று சொல்லுவேன். யாருக்கும் உற்சாகம் இல்லை? எத்தனை பேர் உற்சாகம்? பிரைஸ் எல்லாம் பெரிய பாக்கியங்க. ஆண்டவரை அறிகிற உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அது ஏதோ நடந்துட்டு இருக்காங்க மற்ற காரியங்களை போல ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இல்லை. காலங்களை உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் ஏற்கனவே எல்லாவற்றையும் முன்குறித்து வைத்திருக்கிறார். காலம். இரண்டாவது நான் சொன்னேன், எல்லைகளை கர்த்தர் என்ன செய்கிறார். சரி, ஒருவேளை நம்ம எல்லையில இன்னொருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க ஒருவேளை கேட்கலாம். அதுக்கு கூட யாக்கோபை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம் 28:13 வாசிங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று பாருங்க, உண்மையா மனம் திரும்பி பாவரிக்கை செய்து அந்த லூஸ் என்கின்ற பெத்தேல் அவர் என்ன செய்யறாரு, அந்த இரவு அழுகையோடு கண்ணீரோடு மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி நிச்சயமா ஜெபிச்சிருக்கணும். அப்போ ஆண்டவர் அந்த ராத்திரி வேளையிலே அவனுக்கு தரிசனமாகி அவனுடைய எல்லையை கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கலாம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்க வேணா போலாம். அன்னைக்கு அவர் என்னன்னா, அன்றைக்கு அவர் போயிட்டு இருக்கும் போது அந்த சூரியன் அஸ்தமித்தது. அவர் என்ன செய்யறாரு, ஒரு கல்லை எடுத்து வச்சு என்ன செய்யறாரு, வழியில போயிட்டு இருக்கிற போது சூரியன் அஸ்தம், இதுக்கு மேல டிராவல் பண்ண முடியாது, அதனால அந்த இடத்தை படுகிறார். இப்ப அவர் சொல்றாரு, உனக்கும் உன் சந்ததிக்கும் நீ படுத்திருக்கிற அந்த தேசத்தை, படுத்திருக்கிற பூமி உனக்கும் அதுக்கும். எவ்வளவு பெரிய பயங்கரமான, சூரியன் அஸ்தமித்ததுனால இங்க வந்திருக்கேன், வேற நாள இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இல்ல பல சூழ்நிலைகளின் நிமித்தம் இந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருக்கேன், வந்திருக்கேங்க. ஆனா உண்மையா மனம் திரும்புற அந்த மனிதனை பார்த்து அவர் சொல்றாரு, அந்த நீ படுத்திருக்கிற பூமி சந்ததிக்கு என்ன செய்வேன் சொல்லுமா. அது சாதாரண காரியம் இல்லை. ஆண்டவர் எவ்வளவு கவனித்துக் கொள்ள, அந்த குடும்பத்தில் நடந்த பிரச்சனை, இவர் செஞ்ச அநியாயம் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்டே இருந்திருக்கிறார். எழுந்து ஓடி வருகிறதை பார்க்கிறார். சூரியன் அஸ்தமிக்கிற இடத்துல அவன் கல்லை இழைத்து படுக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். தேவன் அவனோடு கூட பேசுகிறார். அந்த ரட்சிப்பு மனம் திரும்புதல் சரியா இருக்கும் என்றால் உன் எல்லைகளை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீ எந்த இடத்திலே வேலை செய்ய வேண்டும், எந்த இடத்துல நீ வாழ வேண்டும், இவைகளை தேவன் வெளிப்படுத்துகிற தேவன். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா கடமைக்காக இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது போல இருக்கும். கடமைக்காக ஆறாரு, என்னமோ பாடிட்டே இருக்கிறாரு, இன்னும் நிறுத்த மாட்டேன்றாரு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இவைகளை நாம் உணரும் போது நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து நாம் கர்த்தரை மனப்பூர்வமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சரி, இப்ப பாருங்க, இப்ப அவனுக்கு வாக்குறுதியை கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு, ஈசாக்குக்கு கொடுத்தாரு, குறிப்பா யாருக்கு கொடுக்கிறார், யாக்கோபுக்கு கர்த்தர். அதான் சொன்னேன், தனிப்பட்ட மனிதர்களை மாத்திரம் இல்ல, குடும்பங்களை குறித்ததான நோக்கத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். தனிப்பட்ட நபர்கள் மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு குடும்பம்
உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் தற்செயலாய் உங்களுக்கு உண்டானது என்று நினைக்காதீங்க. கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நாம் படிக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் முன்குறித்து வைத்திருக்கின்றார். தற்செயலா ஓடி வரும்போது சூரியன் அஸ்தமிச்சு படுத்தா அந்த இடத்தை பார்த்து சொல்றார், இதை இந்த பூமியை உனக்கு என்ன செய்வேனா தருவேன் என்று சொல்கிறார். ஆனா சூழ்நிலைகள் நிமித்தம் பனிஷ்மெண்ட்டுக்காக எங்க போறாரு? லாபான் வீட்டுக்கு. 20 ஆண்டுகள் லாபான் வீட்டுல இருக்கிறார். லாபான் வீட்டுக்கு எத்தனை வருஷம் அனுப்புறாரு? 20. அவர் சொல்றாரு லாபான் வீட்டு 20 ஆண்டுகள் காலமாக உங்களுடைய ஆடுகளை நான் ஒழுங்கா என்ன செஞ்சேன்? பராமரித்தேன் என்று சொல்கிறார். 10 முறை சம்பளத்தை அதுதான் சொன்னேன். ஒரு முறை அப்பாவை ஏமாத்தினதுக்கு எத்தனை முறை? நல்லா அது மன்னித்து விட்டதுனால பனிஷ்மெண்ட் போயிடும் நினைச்சிடாதீங்க. தாவீதை மன்னித்தா, ஆனா பனிஷ்மெண்ட் என்ன செஞ்சான்? ஆனா அந்த பனிஷ்மெண்ட்ல எதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா சரியா திருந்துறதுக்கு. ஒரு சொல்லுமா? ஆனா நாம இந்த பனிஷ்மெண்ட்டை குறைங்க ஆண்டவரே. காயினுடைய ஜெபத்தை செய்கிறோம். நாம் காய் என்ன ஜெபம் செஞ்சாங்கன்னா, ஆண்டவரே நீ இட்ட தண்டனையை என்னால் சகிக்க முடியாது. இவன் என்ன செஞ்ச? ஆண்டவரே நீ என்னை சிச்சிட்டு என்னை தண்டிச்சிட்டீங்க, பரவாயில்ல, ஒரு நல்ல இருதயத்தை தான், தேவனுக்கு ஏற்ற இருதயத்தை தான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை எனக்கு தாரும். நான் மனம் திரும்புறேன்னு சொல்லியிருந்தா தேவ சமூகத்தை விட்டு என்ன செய்ய மாட்டான். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? அந்த சிச்சையின் நேரத்துல மனம் திரும்புவதற்காக அடி ஒரு பிள்ளை தப்பு செய்யும் பெற்றோர் என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க ஒண்ணு. அது அந்த கொடுக்கும் போது வலிக்குமா வலிக்காதா? 10 முறை சம்பளத்தை மாத்தினா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வலிக்குமா? ஆமா. அந்த வலி எதற்காக என்றால் ஒரு உணர்வடைய செய்வது. கடந்த நாள்ல ஒரு காரியத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். பெயின் இஸ் குட் ஆகும். நாம ஏதோ பெயின்னா ஆகாதுன்னு நினைக்கிறோம். வலி வேதனை என்றால் வேண்டாம்னு நினைக்கிறோம். ஆனால் வலி வேதனை நல்லதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு சொல்லுமா? தலைவலி வர்றது நல்லது. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை அந்த வலி வெளிப்படுத்துகிறது. புரியுதா நான் சொல்றது? ஏதோ ஒரு பிரச்சனையை அது என்ன செய்கிறது? அந்த வலி, அந்த வேதனை வெளிப்படுத்துகிறது. இதனால உடனே எங்க போறோம்? ஸ்கேன் பாக்குறோம். இந்த வலி மட்டும் இல்லைன்னா சில வியாதிக்கு அது வழியே வராது. அது வழி வரும்போது அதுக்கப்புறம் வாழ முடியாது. அப்ப வழி நல்லதா? சில காரியங்கள் சம்பவிக்கும் போது இருதயம் வேதனைப்படுகிறது. இந்த வேதனை, இந்த துக்கம் அந்த பிரச்சனையை சரி செய்ய முயற்சிக்கிறது. அப்ப வேதனை அனுபவித்தது நல்லதா? மனிதனுடைய தவறுனாலதான் வேதனை வருது. அந்த வேதனையை தேவன் ஒரு நன்மைக்கு ஏதுவாக தேவன் மாற்றுகிறார். புரியுதா? புரியுங்க? அதனால வேதனையே வேண்டாம்னு சொல்றாரு. வேதனை வரும்போது நாம் என்ன செய்ய? அதனாலதான் வேதனை வரும்போது ஆண்டவர் சம்பந்தம் வரும், இல்லைன்னா அப்படியே கடந்து போயிடும். ஆகவே இந்த இடத்துல பாருங்க, யாக்கோபு அந்த வேதனையின் மிகுதினாலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அந்த தேசத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பதை குறித்து கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். ஆனா திரும்பி வருகிறார். வாசிக்கலாம் 35ஆம் அதிகாரம் பாருங்க. அவர் இது எழுந்து அந்த பெத்தேலுக்கு 20 வருடம் பனிஷ்மெண்ட் முடிக்கிறாரு. பனிஷ்மெண்ட் முடிஞ்ச உடனே அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி இருப்பாரு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது. அப்போ லாபானும் அவனுடைய மகன்களும் யாக்கோபுக்கு விரோதமாக அவங்க முகம் மாறுதான், அவங்க பேச்சு மாறுதான், அவங்க செயல்கள் எல்லாம் என்ன செய்து மாறுகிறது. இப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நீ எழுந்து உன் தகப்பன் வீட்டுக்கு போய் என்று சொல்கிறார். 35:11 வாசிங்க. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள், நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி 36 பாருங்க. நீ எழுந்து நான் உனக்கு தரிசனமான அந்த பெத்தேலுக்கு போய் என்று சொல்கிறார். தேவன் யாக்கோபை நோக்கி 1 ஓகே 35:1 நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய அந்த பனிஷ்மெண்ட் முடிந்த உடனே கர்த்தர் அவனை என்ன செய்றாரு? அங்கிருந்து கிளம்ப சொல்றார். அப்ப தேவன் சிறையிருப்பை மாற்றுகிறவர். நன்றாய் புரிந்து கொள்ள. இந்த காலை வேளையில ஒருவேளை தவறுகளின் அடிப்படையில் நாம் தவறாக செயல்பட்டதின் நிமித்தம் தேவனுக்கு காத்திராமல் நாம செயல்பட்டது நிமித்தம் சில காரணம் ஆண்டவர் பிடிச்சு அடைச்சு வச்சுருவார். அந்த சூழ்நிலையை நம்ம சரியாக மனம் திரும்ப வேண்டும். அந்த காலம் முடியும் போது தேவன் எழுந்து பெத்தேலுக்கு என்ன செய்யும் ஓ என்று சொல்கிறார். பாருங்க, நீ உன் சகோதரனாக ஏசாவின் முகத்துக்கு வெளியே ஓடி போகிற போது
உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. இப்போ அவர் அங்கிருந்து வருகிறாரா? வரும்போது அந்த அந்த தேசத்துக்கு வருகிறார். இப்ப 36ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 36ஆம் அதிகாரம். இப்ப அந்த தேசத்துக்கு வந்தா அங்க ஆல்ரெடி யார் இருக்கா? ஏசா இருக்கிறார். 7வது வசனம் பாருங்க. அவர்களுக்கு சம்பத்து மிகுதி. இப்ப ஏசா அங்க கூட இருக்கிறாரு. இவர் வேற ஆடு மாடுகளை எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு? கொண்டு வந்துட்டார். இப்ப தேசத்தின் சம்பத்து மிகுதியா இருந்தது. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமல் போயிற்று. ஒருமித்து. இப்போ பழைய யாக்கோபா இருந்தா என்ன செய்வார்? என்ன செஞ்சிருப்பார்? அவளை துரத்திருப்பார். யார? ஏசா. ஏன்னா எதையாவது ஒண்ணு செஞ்சு அவளை துரத்திருப்பார். ஆனா 6வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டிலுள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்துக் கொண்டு தன் சகோதரனாக யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு அவனாவே போயிட்டான். ஒரு சொல்லுவா. ஆனா ஆரம்பத்துல இந்த புரிதல் இல்ல யாருக்கு? யாக்கோபு. இன்னைக்கு அநேகருக்கு புரிதல் இல்லாதனால விலை பேசி வாங்கிக்கிறாங்க. உன் சேஷபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு. ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். ஆனா அதனுடைய முடிவு எங்க? 20 வருடம் எங்க உட்கார வைக்கிறாரு? லாபான் வீட்டுல 10 முறை மாற்றிடுறார். நீங்கள் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருப்பீர்கள் என்றால் ஏற்ற காலங்களிலே தேவன் தமது வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார். ரொம்ப அற்புதமா இருக்குல்ல? ஏசாவே என்ன செய்யறான்? அவன் பிரிந்து அவன் கடந்து செல்கிறான் சமாதானமான முறையில. அதுதான் ரொம்ப மிக மிக முக்கியம். இன்றைக்கு அநேகர் காலத்துக்கு முன்பதாக கிரியை செய்வதனால் சமாதானத்தை இழந்து விடுகிறார். தேவன் சொன்னதை தேவனே நிறைவேற்றுவார். அதுல எந்த மனித உதவியும் தேவையில்லை. எந்த மனித உதவியும் தேவையில்லை. உண்மையான மனம் திரும்புதல் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கட்டணத்தில் நான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலையில் யாராவது உண்மையா மனம் திரும்ப, இன்னும் தேவனை சந்திக்கல, இன்னும் என்னுடைய வாழ்க்கை கட்டத்துக்கு அர்ப்பணிக்காமல் யாராவது இருப்பீர்கள் என்றால், கடமைக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை செய்வீர்கள் என்றால், இந்த உதாரணங்களை எல்லாம் தயவு செய்து கவனிக்கும்படி கேட்கிறேன். ஏசாவே கடந்து போகிறான். ஏசாவே கடந்து அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்தார். அதான் சொல்றான் மம்மிட்ட, எதுக்கு இந்த ஆடு மாடுகள் எல்லாம்? எனக்கு வேண்டிய மட்டும் என்ன செய்து இருக்குது. எப்படி பாருங்க, ஆண்டவர் ஏசாவை கூட வேண்டிய மட்டும் என்ன செஞ்சிருக்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். இப்ப அவனாகவே தேவ திட்டத்தை புரிந்து கொண்டு அவன் ஏதோம் என்கின்ற தேசத்துக்கு அவன் கடந்து செல்கிறான். பின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அதை கூட படிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகத்துல நான் நினைக்கிறேன் 2வது அதிகாரம் நினைக்கிறேன். பாருங்க, எடுத்து பாருங்க. மன்னிக்கலாம். உபாகமம் 2வது அதிகாரத்துல 4வது வசனம் வாசிங்க. எல்லையை கடக்க போகிறீர்கள், நீங்களோ மிகவும் எச்சரிக்கையா. அவங்க எல்லைக்கு இவங்க கடந்து செல்றாங்க, நீங்க எச்சரிக்கையாங்க. அவர்களோட பேர் செய்ய வேண்டாமா? என்ன எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவர்களோட. ஏன் அவன் யாரு? இன்னைக்கு சகோதரர்களுக்குள்ளதான் போரே நடக்குது. மற்றவர்களோடு கூட ஐக்கியமா இருக்காங்க, சகோதரர்களோடு கூட. நாம் சகோதரர்கள், நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம். எந்த பைபிளும் படிக்கல அவரு, எந்த ஊழியர்களும் இல்லை அவருக்கு பிரசங்கிக்க. ஆனால் அந்த தேவனை அவர் தேவனோடு உள்ள சரியான உறவு எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்திருக்குது ஆபிரகாம். ஒரே சொல்லுமா? இங்கே இவங்க இந்த சந்ததி யாக்கோபின் சந்ததி தானே, முடிஞ்சா என்ன செஞ்சிருவாங்க? போர் செஞ்சிருவாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சகோதரனோடு கூட போர் செய்ய வேண்டும். அவர்கள் தேசத்துல ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன், சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் என்று சொல்றார். எனக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் படிச்சா ரொம்ப சந்தோஷமா. போஜன பதார்த்தங்களை அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி புசித்து, தண்ணீரையும் அவர்கள் கையிலே. சகோதரன் தான், ஆனா சொல்றாரு, அவன் கையில ஏதாவது வாங்கணும்னா என்ன செய்ய? காசு கொடுத்து வாங்க. நீ என்ன செஞ்ச? காசு கொடுத்து ஒரு நாள் கொடுத்து இல்ல, சேஷ்ட புத்திர பாகத்தை ஏமாத்தின இல்ல,
இப்ப அவன் கையில போய் காசு கொடுத்து என்ன செய்யும்? எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கிலே வைத்து மிக சரியாக திருப்பி வாங்குகிறவராக இருக்கிறார். புரியுதா புரியலையா? நீங்க எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி, புரியுதா புரியலையா? ஏசாவை ஏமாற்றி சேஷபுத்திர மகத்தை விலைக்கு வாங்கினா, இப்ப ஆண்டவர் சொல்றாரு பணத்தையும் அப்பத்தையும் தண்ணீரையும் என்ன செய்யும்? பணம் கொடுத்து வாங்கு, பணம் கொடுத்து வாங்கு. அதனால மற்றவர்களுக்கு அழைக்கும் போது கொஞ்சம் பார்த்து அழகு. நம்ம எல்லாரும் ரொம்ப மற்றவர்களை குறித்து ரொம்ப அழைக்கிறோம். அதே அளவின்படி நமக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? அழைப்பார். எவ்வளவு பெரிய காரியம் அன்னைக்கு. இதெல்லாம் சாதாரணமா நடக்குதுன்னு நினைக்கிறாதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கிலே வைத்து திருப்பி செலுத்துகிற தேவன் இருக்கிறார். நாம திருப்பி செலுத்தணும். இந்த சத்தியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கு. என்னமோ ஆபிரகாம் கதை எழுதி இருக்குது, ஆபிரகாம் கதை சொல்லட்டுமான்னு சொல்றோம். நம்ம கதை இல்ல, எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? எழுதி கர்த்தர் வைத்திருக்கிறார். பணத்துக்கு அதை என்ன செய்ய? வாங்கி கொடு. அவனுடைய இடத்துல ஒரு அடி நிலத்தை என்ன செய்ய மாட்டோம் உனக்கு, நான் ஏதோமை ஏசாவின் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஏசா அதை புரிந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு என்ன செய்கிறார்? கடந்து செய்கிறார். கேட்கிற அருமையான தேவஜனமே, எல்லைகளை கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர். தாவீது சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்க, 16ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை இப்படி சொல்லுகிறார். 16:6. நேர்த்தியான இடங்களில் எனக்கு எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம். இன்னொரு தடவை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது சிறப்பான சுதந்திரம். ஆனா நமக்கு எப்போது அந்த பிளேட்ல தானே நம்ம பார்ப்போம். அங்க என்ன இருக்குது, இங்க என்ன இருக்குது, அங்க என்ன இருக்குது. ஆனா தாவீது சொல்றார், ஆம், சிறப்பான சுதந்திரம், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒருவேளை அது அற்பமா இருக்கலாம். தேவன் அந்த காலங்கள் வரும்போது அதை பெரிய ஆசீர்வாதமாய் தேவனால் மாற்ற முடியும். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சகோதரர்களோடு கூட எப்படி செயல்படணும்னு சொன்னேன். சில நேரங்களிலே கர்த்தர் சத்துருக்களை எங்க வைப்பார். சத்துருக்கள் அப்படிதான். சகோதரர்களோடு கூட என்ன பண்ணக்கூடாது. ஆமா, சகோதரர்கள் தான், உடன் பிறந்தவர்களும் சகோதரர்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் யாரு? சகோதரர்கள். நன்றாய் புரிந்து. ரெண்டு காரியம், சண்டை போட்டுறாதீங்க. அது யார் என்ன வேணா செய்யணும், அமைதியா இருங்க. அடுத்த வாரம் சொன்னால அமைதியா இருக்கும். தேவன் உங்களுக்குரியதை உங்க கையில தான் கொடுப்பாரு. அவன் ஏமாத்தி வாங்கிட்டு போறான், வாங்கவே முடியாது. அப்படியே வாங்கிட்டு போனாலும் திருப்பி என்ன செய்வார்? கொடுத்துருவான், திருப்பி கொடுத்துருவான். ஆகவே இதை புரிந்து கொள்ளுவோம். எல்லாவற்றையும் தேவன் முன்குறித்திருக்கிறார். பேசலாம். ஃபர்ஸ்ட் சொன்னேன், காலங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? இரண்டாவது, உன்னுடைய எல்லைகளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? முன்குறித்து வைத்திருக்கிறார். அதை தான் பேசிட்டு இருக்கேன். அப்போ சில நேரங்கள்ல சத்துருக்கள் இருப்பார், தேவனை அறியாமல் நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் இருப்பார். அங்கே இருக்காங்களா? சத்துரு சகோதரனாக தான் பரவாயில்ல, அவன் வேற மாதிரி இருக்கான், தேவனை அறியாதவனா இருக்கான். தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் செயல்படுது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதற்காக 37ஆம் சங்கீதம் 9வது வசனம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கரங்களவே எல்லாரும் சொல்லுவோம். அவர் அல்லேலூயா, அல்லேலூயா. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரிப்பார். உன்னுடைய எல்லையை நீ சுதந்திரிக்கணும்னா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரா? அமைதியா இரு, அமைதியா இரு. அதை உனக்கு காண்பிக்கிற தேவன், அங்கே நடக்க செய்கிற தேவன், அதை சுதந்திரிக்க செய்கிற தேவன். ஆனா அங்க யார் இருக்கா? சத்துருக்கள் இருக்காங்க. இது வேலையில கொஞ்சம் எஸ்பெஷலி சொல்றேன், என்னுடைய வாழ்க்கை அனுபவிச்சதுனால அதை சொல்றேன். அங்க சத்துருக்கள் இருப்பாங்க, அங்க வேலையில இருப்பாங்க. வேறு மனிதர்கள் அந்த ஸ்தானத்தை உட்கார்ந்து கொண்டு இருப்பார்கள். ஆனா உங்க அந்த இடத்துக்கு தான் என்ன செஞ்சிருப்பார்? ஆண்டவர் கொண்டு போயிருப்பார். ஆனா வேற ஒருத்தர் இருக்கிறான். நீங்க பொறுமையா காத்திருந்தீங்கன்னா பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு, நீங்கள் பூமியை
இப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கரெக்டா அவர்கள் ஒரு பெரிய சந்ததியாக மாறி 6,00,000 குடும்பங்களோடு கூட அங்க வர்றாங்க. பொல்லாத உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எங்க தேவன் ஏற்படுத்தி வைத்த அது 7 ஜாதி ரொம்ப பொல்லாத இருக்கு. அவருடைய அக்கிரமத்தின் அளவு நிறைவடைந்து விட்டது. இப்ப வர்றாங்க, சுலபமாக அவர்களை மேற்கொள்கிறார்கள். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போனார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை என்ன செய்தார்கள்? அது எல்லைகளா இருக்கலாம், உங்களுடைய பொறுப்புகளா இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு உங்களை வைத்திருக்கிற ஸ்தானங்களா இருக்கலாம். அடிக்கடி நான் ஆமான நினைப்பேன், மொர்தெக்காய் தான் நன்மை செய்தான் ராஜாவுக்கு, ஆனா யாருக்கு பதவி வருது? ஆமானுக்கு பதவி வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் தலைகீழாக என்ன செய்கிறார்? மாற்றி மொர்தெக்காயை தேவன் உயர்த்துகிறார். பொல்லாதவர்கள் பூமியில் என்ன செய்வார்களாம்? அறுப்புண்டு போவார்கள். ஆமான் மொர்தெக்காயை அறுப்புண்டு போகிறதுக்கு எல்லா பிளானும் பண்ணா, அவன் என்ன பிளான் பண்ணானோ அதே பிளான்ல யார் மாட்டிக்கிறார்? கர்த்தருடைய வழிகள் ரொம்ப ஆச்சரியமான. அவர் தமது ஜனத்திற்கு வைத்திருக்கிற முன்குறித்திருக்கிற காரியங்கள் மிக பெரியவைகள். சந்ததிகளை குறித்து, குடும்பங்களை குறித்து, சபையை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் மாபெரும் காரியம். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் மாத்திரம் திறந்திருக்கும் என்றால் அவைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், அதை நிறைவேற்ற முடியும். ஆவிக்குரியவர்களாக அந்த நேரத்தில் நம்ம செயல்பட முடியும். இல்லைன்னா மாம்சத்துக்குரியவர்களாக, உலகத்திற்குரியவர்களாக நாம் செயல்படுகிறோம். இந்த காலங்கள் அதனால்தான் சொல்றேன், ஆவிக்குரியவர்களாக நாம் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுதான் படிக்கிறோம். 16ஆம் சங்கீதம் 6வது வசனம், நேர்த்தியான இடங்கள் எனக்கு பங்கு கிடைக்கும், ஆம் சிறப்பான சுதந்திரம் இருக்கிறது. உங்களுடைய எல்லைகள், அது மாத்திரம் இல்ல, தேவனை ஆராதிக்கும்படியான எல்லைகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இது ரொம்ப ஒரு காரியம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2 ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். வாசிக்கலாம். 22. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கின்ற மலைகளில் ஒன்றி அவனை தகன பலியாக பலியிடு. அவன் பாருங்க, அவன் இருந்த அந்த இடத்துல பலியிட்டு இருக்கலாம். 3 நாள் பிரயாணம் பண்ணி தேவன் குறித்திருக்கிற அந்த இடத்திலே பலியிடும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அதே இடம் தான் பின்னாட்களில் சாலமோன் அந்த இடத்துல தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்கிறார்? கட்டுகிறார். தாவீது குறித்த இடத்திலே என்று படிக்கிறோம். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்றார், அவன் ரட்டுடுத்தி சாம்பல்ல அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது தீர்க்கதரிசியின் மூலமா சொல்ற, நீ எழுந்து அர்வனாவின் களத்திலே போய் நான் குறித்த இடத்திலே கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி சொல்கிறார். 1-2 சாமுவேல் 24ஆவது அதிகாரம் 18வது வசனத்திலே அது காணப்படுகிறது. அதனால்தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணத்தை கொடுக்கும் போது உபாகம புஸ்தகம் 12:13 கண்ட இடங்களில் எல்லாம் தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்தாதே என்று கண்ட இடங்களில் எல்லாம். அது ரொம்ப மிக மிக முக்கியமான காரியம். நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரு இடம் ஒன்று இருக்கிறது, தேவன் ஏற்படுத்தின. புதிய ஏற்பாட்டில ஆண்டவர் சொல்லும் போது பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் பிதாவை. பழைய ஏற்பாட்டில் எருசலேம்ல மாத்திரம்தான், ஆனால் புதிய ஏற்பாட்டில் எங்கும். அதுக்காக எங்க பரிசுத்தவானுடைய ஐக்கியம் சபை என்கின்ற ஒரு இடத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? எழுத்தின்படி எருசலேம்ல மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள். ஆனால் நாம் ஆராதிப்பதற்காக பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். அநேகருக்கு அது புரியுறது இல்லை. ஆண்டவர் எங்க வேணா ஆராதிக்கலாம், வீட்டுல கூட ஆராதிக்கலாம், டிவில லைவ்ல, சில நேரங்களில் சில சூழ்நிலை இருக்குது. ஆனால் எப்போதும் அப்படி அல்ல. தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானம் என்று ஒன்று இருக்கிறது. அங்க நீங்க வந்திருக்கிறீங்களான்னு கர்த்தர் பார்ப்பார். அங்கிருந்து செலுத்தப்படுகிற பலிகள் தேவ சமூகத்திற்கு கடந்து செல்கிறது. தேவன் எல்லாவற்றையும் ஒரு ஒழுங்கை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு காரியத்தை நாம் புரிந்து, ஆகவே நம்ம இருக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, நம்ம வேலை செய்யறதுக்கு மாத்திரம் இல்ல, நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும்படியான எல்லைகளையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி கர்த்தர் வைத்திருக்கிறார். மூன்றாவதாக, ஃபர்ஸ்ட் சொன்ன காலங்களை கர்த்தர் முன்குறித்து விட்டார். இரண்டாவது, எல்லைகளை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். மூன்றாவது வாசிக்கலாம். ஆபகு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
இல்லையா? ரைட், ஓகே. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ஆபரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே விளக்கும். அது சொல்லாது, அது தரிசனம் குறித்த காலத்திற்கு தரிசனம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தரிசனம். தேவன் தரிசனத்தை கொடுக்கிறவர். தேவன் அது வாக்குத்தத்தம் என்ற நிலையில் அதை சொல்லலாம். ஆனால் இங்கே குறிப்பாக நான் இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். தேவன் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் தரிசனம் குறித்த காலத்திற்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறதா? வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே தான் அது விளங்கும். பூர்ணமா எப்பதான் விளங்கும்? நிறைவேறும் போதுதான் தெரியும். அதை தேவனே நிறைவேற்றுவார். நாம் அமைதியா இருந்தா போதும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. தேவன் எப்போதும் பொய்யை காட்டுகிற தேவன் அல்ல. தாமதித்தாலும் அதற்கு காத்து. அது தாமதிக்கிறது போல இருக்கும். தாமதிக்கிறது போல அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது எப்படி இருப்பாங்க வசனம்? நிச்சயமாய் வரும். எவ்வளவு பேரு அதை நம்புறீங்க? கர்த்தர் நிச்சயமாக காரியங்களை வாய்க்க செய்கிறது. உதாரணம் யோசேப்பு தான் நம்ம சொல்லணும். சிறு வயதிலேயே 17 வயதிலேயே அவனுடைய எல்லையை குறித்ததான தரிசனத்தை அவன் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டான். அந்த நிலையை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை அப்படியே நிறைவேற்றுகிற தேவனாக அவர் காணும். தரிசனம் குறித்த காலத்திலே நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கை அதற்கு அந்த நிறைவேறுவதற்கு முன்பதாக பல பாதைகளுக்குள்ளாக அவன் கடந்து செல்ல வேண்டியதா இருக்கிறது. அதனால்தான் ரோமர் 8:22 எங்களுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய், தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும். அவனுக்கு நடந்ததெல்லாம் நன்மை நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த தீமைகளை கர்த்தர் என்னதான் மாற்ற முடியவில்லை. சில நேரத்தில் அது முழுவதுமாய் புரிந்து கொள்வதற்கு முன்பதாக இது தீமை, இது தீமை, இது தீமை, எல்லா தீமையும் செஞ்சோன்னே தீமை ஸ்கொயரா மாறாது. அது என்னவா மாறிடும்? நன்மையா. புரியுதா புரியலையா? எல்லாமே தீமை. அவன் தகப்பனுடைய வீட்டுல இருக்கான். அவங்க அப்பா அவனை ரொம்ப நேசிக்கிறாரு. அதனால சகோதரனுடைய பகைத்தாங்க. பாத்தீங்களா? அப்பா இவனை ரொம்ப நேசிக்கிறதுனால அவனை பகைத்தான். கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அதனால் இன்னும் அதிகமாய் பகைத்தார். எங்கே ஆரம்பிக்குது? அங்கே ஆரம்பிக்குது. இன்னும் அதிகமாய் பகைத்தார். அதுக்கப்புறம் நடந்தது தெரியும். சொப்பனக்காரன் வருகிறான்னு சொல்லி குளிப்புல போட்டாங்க. மீதியான இருக்கையில இது எல்லாமே தீமைகள் தான். தீமை பிளஸ் தீமை பிளஸ் தீமை பிளஸ் எல்லாம் கடைசியா முடிக்கும் போது இஸ் ஈக்குவல் டு எல்லாம் குட். எல்லாவற்றையும் நன்மையாக தேவன் முடியப்பட்டிருக்கிறார். தரிசனம் குறித்த காலத்துக்கு என்ன செய்து? அது தாமதித்தாலும் அதற்கு காற்று. அது முடிவிலே அது விளக்கும். அது பொய் சொல்லாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். தரிசனம் தந்தவர் மனிதன் அல்ல. யாரு? கர்த்தர். கர்த்தர். அதுக்கு விரோதமான சூழ்நிலைகள் எழும்பலன்னா தான் பிரச்சனை. எழும்புதுன்னா கரெக்டா தான் போதும். எழுமணும். அதான் கர்த்தருடைய காரியம். அது கரெக்டா அதை என்ன செய்யும்? வெயிட் பண்ணுங்க. பொறுமை இதுதான் ரொம்ப மிக முக்கியம். விசுவாசிக்கிறவன் பதறா. நாம செய்யக்கூடாது. தேவனா உயர்த்துவார். தரிசனத்தை தேவன் கொடுத்திருப்பார் என்றால் தரிசனத்தை தேவனே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். எத்தனை குறிப்பு பார்த்தோம்? 3 குறிப்பு. இன்னும் 2 இருக்குது, சொல்லிடுறேன். கொஞ்சம் பொறுத்துக்குங்க. மிக முக்கியமான காரியம். வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 14:14. என்ன சொல்றாரு? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 14:14 எடுத்துட்டீங்களா? வாசிக்க. மனுஷன் செத்தபின் பிழைப்பான், எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம். குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாள். இந்த தரிசனம் பெற்றவர்களுக்கு அடுத்த ஒரு காரியம் வந்துடும். என்னது? போராட்டம் வந்துடும். போராட்டம். தரிசனத்தை கொடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அது நிறைவேறுவதற்கு முன்பதாக சில போராட்டத்தின் வழியாக தான் போயாகணும். ஜனங்களுக்கு அந்த தேசத்தை கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார்.
ஆனால் அங்கே அவர்கள் சில யுத்தங்களை செய்ய வேண்டியது இருந்தது. போராட்டத்தின் நாட்கள். ஒரு சாதாரண காரியம் சொல்றார், எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாள். இந்த போராட்டத்தின் நாளை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். உண்மையான ஒரு பரிசுத்தவானா இருந்தால் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. இதை தவிர்த்து விட்டு நீங்கள் கடந்து செல்ல முடியாது. போராட்டமே இல்லைன்னு சொல்லல. உலகத்துல உங்களுக்கு உலகத்துல உபத்திரவம் உண்டு, திறன் கொள்ளுங்கள், ஆகியும் உலகத்தை நான் நேசிக்கிறேன். அந்த ஜெயித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதை யோபு அதை புரிந்து கொண்டு போராட்டத்தினால் ஆண்டவர் குறித்து வைத்திருக்கின்றார். அதான் சொன்னேன், யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்தது, தரிசனம் நிறைவேறுது. அந்த தரிசனம் நிறைவேறுகிற காலம் வரைக்கும் என்ன நாட்களா இருக்குது? போராட்டத்தின் நாட்கள். போராட்டத்தின் நாட்கள். எப்ப தரிசனத்தை பெற்றாலும் அப்பவே சூழ்நிலைகள் மாறிவிடுகிறது. அன்றையிலிருந்து அது தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும். ஆனா நிறைவேறும் போது பார்வன் சொல்லுகிறார், நான் உன்னை எனக்கு அடுத்த ஸ்தானத்தை உயர்த்தி வைத்திருக்கிறேன். முத்திரை மோதிரத்தை எல்லாம் கழட்டி கொடுத்துட்டாரு. உன்னுடைய வார்த்தையின்படி அன்றி ஒருத்தனும் கை கால் கூட என்ன செய்யக்கூடாது. இப்ப மற்றவங்க சொல்றதுக்கு இவன் கை கால் அசைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப என்னவா மாறுது? எல்லாவற்றையும் தலையிலவாய் கட்ட மாற்றுகிறோம். ஆனால் போராட்டத்தை சரியா சகிக்கணுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வளரும். கர்த்தருடைய வசனம் அவனுடைய பிராணனை இடும்பில் அடைத்து வைத்திருந்தார். அந்த இடத்தை வாசிக்கிறேன். 105வது சங்கீதத்துல எத்தனாவது வசனம் பாருங்க. சொல்லுங்க, எத்தனாவது வசனம்? அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடிக்கிறான். தரிசனம் பெற்றவர்களுடைய கால்கள் சொல்லுங்க, பாருங்க, வசனத்தை தானே சொல்றீங்க, சொல்ல மாட்டேன்றீங்க. அவன் கால்களை தரிசனம் இல்லாதவர்கள் எல்லாம், நீங்களே பேசுங்க. இப்போ நீங்க பேசலாம், கொஞ்சம் பேசினாதான் கரெக்டா. தரிசனம் இல்லாதவர்கள் எங்க வேணா போலாம். அவங்க இஷ்டத்துக்கு பயந்துக்கிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு என்ன செய்வாங்க? போவாங்க. ஆனா தரிசனம் பெற்றவர்களுடைய கால்கள் எப்படி இருக்கும்? விலங்கு போட்டு ஒடிக்கினார். எங்கேயும் போக முடியாது. அரெஸ்ட் தான். எங்கேயும் போக முடியாது. விலங்கு போட்டு ஒடிக்கினார். அவனுடைய ஆத்துமா, அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்படும். இங்க உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கிற ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்த. இரும்பில் அடைக்கப்பட்டதான் தெரியும். அவ்வளவு வேதனை, அவ்வளவு கண்ணீர், ஏமாற்றங்கள். ஏமாற்றத்தை எல்லாம் சகிக்க முடியாது. சோர்வு, அந்த கால தாமதங்கள் இன்னும் அவனை என்ன செஞ்சிருக்கோம்? பலவீனப்படுத்தி. அதான் தாவீது சொல்றார், ராமனும் கண்ணீரால் என் படுக்கையை நினைக்கிறேன். வெளியே பார்த்தா ராஜா தான், ஆனா உள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? பெரிய தலைவர் தான். 400 பேருக்கு அவர் தலைவருங்க. யாரு? தரிசனம் இருக்கிறது, இஸ்ரவேலை ஆள முடியாமல். ஆனா இப்ப அழைத்து திரிந்து கொண்டிருக்கிறார். கால்களை விலங்கு போட்டு உதைக்கிறான். என் பிராணன் இரும்பில் அடைப்பட்டது. எதுக்காக இந்த பாடுகள்? அதான் அடுத்த வசனம். கர்த்தர் சொன்ன நிறைவேறும் வரும். அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்ப பாருங்க, இந்த போராட்டத்தின் காலங்கள் எதற்காக என்றால் நம்மை புடமிடும்படியாக, நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக. ஒரு சாதாரண இல்லைன்னா நாம தலைவர்களாக மாற தகுதியற்றவர்களாக நாம் போய்விடும். எல்லாம் முடிந்த பிறகு அவன் அந்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்ட பிறகு தன்னுடைய சகோதரர்களுக்கு உதவி செய்கிறவனாக மாறுகிறான். அவனுக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்கிறவனாக, அவனுடைய வஸ்திரத்தை பிடிக்கிறவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறவனாக, அவனுடைய ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு அவனை குளிர போட்டவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவனாக, அவனுக்கு மாத்திரம் அல்ல அவருடைய குடும்பத்துக்கு, அவருடைய சந்ததிக்கு ஜீவ ரட்சணை செய்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? அவன் அப்படி பண்ணான்ல, நாம் என்ன செய்யலாம்? எதை வேணா ரிட்டாலியேஷன், பழி வாங்குகிறவர்களாக மாறிவிடும். அதுக்குதான் ஆண்டவர் அந்த பழி வாங்குகிற அந்த உணர்ச்சியை நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறதுக்காக என்ன செய்யறாரு? புடம் எடுக்கிறார். பிராணன் இடும்பில் கால்களில் எல்லாம் வலையில வச்சிருவார். மிக மிக முக்கியமான எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள். எதுக்கு? பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில போராட்டம்
ஆனா எதுக்குன்னா இந்த காலகட்டத்தில் அவனை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையை தேவன் செய்கிற கிரியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் கப்பல்ல போனாங்க, கப்பல் உடைஞ்சிச்சு, எல்லாரும் நீந்தி வெளித்தாண்ட தீவுக்கு போனாங்க. ஒருத்தன் கையில மட்டும் வெளியன் பாம்பு கடிச்சு தூங்குது. அவர் யாருன்னா பரிசுத்தம். எல்லாரும் என்ன சொன்னாங்க? இவன் சடிதியில என்ன செய்ய போறான், இவன் சாவுக்காக எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் உதறி ஒரு தீங்கும் அடையாமல் இருந்தான். இப்போ என்னென்ன வாயெல்லாம் பேசிச்சோ அந்த வாயில இவன் அப்படியே சொல்லுது. இவன் அவங்க சொன்னா முதல்ல இவன் சமுத்திரத்துக்கு தப்பி இங்க வந்து இப்படி ஆயிட்டான், இவன் பயங்கரமான பாவியா இருப்பான் அப்படின்னு எந்த வாய் சொல்லிச்சோ அதே வாய் மாற்றி சொல்லுது. அந்த இடத்த படிக்க முடியுமா? அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு தீங்கும் அடையாது இருக்கிறதை இவர்கள் கண்டு அதுக்கு முன்னாடி வாசிக்கலாம். 4வது வசனத்துல இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்து கொண்டிருந்த ஒரு சேதமும் அவனுக்கு கண்டபோது வேறு சிந்தையாகி இவன், எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவாங்க. இவன் சமுத்திரத்துக்கு இவன் பயங்கரமான பாவின்னு சொன்ன அதே வாய் இவன் தேவ பிள்ளை என்று சொல்லும். பிரைசலாம். இவன் பரிசுத்தவான் என்று சொல்லும். ஆமா, பாடுகள் சில நேரத்தில் நமக்கு புரியுறது இல்லை. பரிசுத்தம் மாத்துறதுக்கு மாத்திரம் இல்ல, அது மற்றவர்களுக்கு முன்பதாக தேவன் செய்கின்ற கிரியைகளை அவள் அறிந்து நமக்கு கீழ்ப்படியும்படியாக. அடுத்து தேவன் நம்முடைய வாயிலிருந்து பிறக்கின்ற அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை தான் என்பதை அவள் ஏற்றுக்கொள்ளும்படியாக தேவன் சில பாடுகளின் வழியாக தமது ஜனத்தை என்ன செய்கிறார்? நடத்துகிறாராக காணப்படுகிறார். ஆகவே போராட்டத்தின் நாட்கள், இந்த போராட்டத்தின் நாட்களை நம்ம விரும்ப மாட்டோம். பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை இந்த போராட்டத்துக்கு அவர் வைக்கிற பேர் என்ன? போராட்டமா? நம்ம போராடவே விரும்ப மாட்டோம். ஆனா பவுல் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லுகிறார். இறுதி நாட்களில் அவர் சொல்லுங்க, நல்ல போராட்டம் இது. அது அந்த காலத்துல வேணா ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் அது வேதம் சொல்லுகிறது நல்ல போராட்டம் என்று சொல்லுகிறது. போராட்டம் என்று சொல்லுகிறது. அங்கே தரிசனங்கள் நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த போராட்டத்தின் நாட்கள்ல கூட தேவ திட்டங்கள் நிறைவேறி கொண்டிருக்கும். ரொம்ப மிக பவுலுடைய வாழ்க்கையில ஒரு 3வது மிஷனரி பயணத்தை முடித்து எருசலேமுக்கு கடந்து செல்ல வேண்டும். எருசலேமுக்கு கடந்து செல்லாமல் ரோமுக்கு போயிருக்கலாம். அவரு ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறார் பட்டணங்கள் தோறும். இவர் சொல்றார், நான் எருசலேமுக்கு ஆவியிலே கட்டுண்டவனாக போகிறேன். அங்க எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா உபத்திரவம் மாத்திரம் இருக்குதுன்னு ஆவியானவர் சொல்லுகிறார் என்று சொல்கிறார். அப்ப நாமளா இருந்தா என்ன செய்வோம்? உபத்திரவங்களுக்கு ஓடிடும். கூட இருக்கிறவங்க கூட சொல்றாங்க, அந்த தீர்க்க தரிசனம் அகவு சொல்லுகிறார், இந்த கட்சியுடையவனை எருசலேமிலே கட்டி புறஜாதியர் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறார். அங்க கூட இருக்கிறவங்க அழுகுறாங்க, நீ எருசலேமுக்கு போக வேண்டாம். ஆனா பவுலுக்கு தெரியும் இந்த போராட்டம் நல்ல போராட்டம். நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? ஒரே ஓட்டம் கிளம்பிடுவோம். ஆனால் பவுல் அது அவங்க சொல்றாங்க, நீங்க ஏன் அழுகி என் இருதயத்தை கரைய பண்ணுகிறீர்கள்? அங்கே கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிக்கவும் நான் ஆயத்தமா. இப்போ கடந்து செல்லுகிறார். இப்போ அங்கே பிரதான ஆசாரியருக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறார். சேனை தளபதி ஆகிய பெலிக்ஸ் முன்னாக அவன் சேனை தளபதிக்கு முன்பதாக இருக்கிறார். அடுத்ததாக பெலிக்ஸ் என்ற தேசாதிபதிக்கு முன்பதாக நிற்கிறார். அக்ரிப்பா என்ற ராஜாவுக்கு முன்பதாக நிற்கிறார். கடைசியில் ரோம் பட்டணத்துக்கு கொண்டு போகும்போது ராயனுக்கு முன்பாக நிற்கிறார். அரண்மனையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கத்தக்கதாக தேவ திட்டங்கள் அவருடைய வாழ்க்கையை படிப்படியாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்ப போராட்டத்தின் காலம் நல்லதா? அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல என்ன செய்யுங்க. அவர் தேவனுடைய நுகத்தை ஏற்கும் போது அந்த நுகம் கொஞ்சம் படிக்கத்தான் செய்யும். ஆனால் அதை புரிந்து கொள்வோம் என்றால் நம்மை குறித்ததான தேவ திட்டங்கள் அதிலே நிறைவேறுகிறதாய் மாறும்.
இந்த காலவெளியில இந்த வார்த்தைகளுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. தரிசனம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்து, அது பொய் சொல்வதில்லை, அது நிச்சயமாய் நிறைவேறும். அடுத்த ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 8:29. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இதுக்குதான் அந்த போராட்டத்தின் நாட்கள், உபத்திரவத்தின் நாட்கள். எதுக்கு? குமாரனுடைய சாயலாய் மாறுவதற்கு தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஏன்னா ஆதாமை உருவாக்கும் போது நமது சாயலாக நமது ரூபத்தின்படி இவனை உண்டாக்கி வைத்தார். ஆனால் பாவம் செய்து தேவ சாயலை ஆதாம் இழந்து விட்டான். இவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் பிறந்தது, முதல் தடவை பிறந்தது மாம்சத்தின்படி பிறந்தோம், ஆதாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்ப அதனாலதான் எல்லாரையும் மறுபடியும் பிறக்கணும்னு சொல்றோம். மறுபடியும் பிறக்கும் போது ஆவியினாலும் ஜலத்தினாலும் நாம் பிறக்கும் போது தேவ சாயலாக நாம் மாற வேண்டும். மறுபடியும் பிறந்து அதான் ரொம்ப மிக முக்கியமான. அதற்காக தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். அதுக்குதான் இந்த ப்ராசஸ், இந்த போராட்டத்தின் நாட்கள். எதற்காக அவனை விலங்கு போட்டு ஒதுக்கினார்? அவன் பிராணன் விரும்பி அடைபட்டது என்றால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அவருடைய வசனம் அவனை என்ன செய்ததா? புடமிட்டது. இந்த காலகட்டத்துல நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், நாம் தேவ சாயலாக மாற வேண்டும் என்பதற்காகவே தேவன் சில காரியங்களை வைத்திருக்கிறார். இந்த சில அனுபவங்களின் வாயிலாக கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். போராட்டத்தின் காலத்தை கர்த்தர் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். போராட்டத்தின் காலத்துல அது மாத்திரம் இல்ல, இன்னும் சில காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எபேசியர் 4:11 அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்களை சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகும் சரீரமாகிய சபையானது பக்தி வைத்தி அடைவதற்காகும் அவர் சிலரை அப்போஸ்தலராகும் இப்படிப்பட்டதான ஊழியர்களை கர்த்தர் சபையிலே ஏற்படுத்தி வைத்து கர்த்தர் நம்மை சீர்பொருந்த செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப எங்க கொண்டு வந்து வைக்கிறாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள் எங்கே விட்டுறல, எங்க கொண்டு கூட்டிட்டு வராரு? சபையில கூட்டிட்டு வந்து அவளை பாட வச்சு துதிக்க வச்சு கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அவளோடு கூட இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நல்ல தேவனா இருக்கிறார்ல, ஒரு அலைய சொல்லுமா? அதற்காக தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். அநேக இடத்துல பாட்டு மட்டும்தான் இருக்குது, ஆனால் வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் அவளை சீர்பொருந்த செய்கிறார். இந்த அதிகாரத்தை அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா 22வது அதிகாரம் வசனத்தை நம்ம படிக்கணும். அந்தபடி முந்தின நடக்கைகளுக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு, இப்படி வசனத்தை கொடுத்து எதை கழட்டி விட்டுறணும்? பழைய மனுஷனை கலைந்து விட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை அப்ப சபைக்கு கொண்டு வந்து ஆண்டவர் வச்சு பழைய மனுஷனெல்லாம் சரீரத்துல ஞானஸ்நானம் பெறும்போதே அடக்கம் பண்ணிடுறோம். ஆனாலும் என்ன செய்யறான்? உள்ளுக்குள்ள இருக்கிறான். அது ஒரு அடையாளமா தான் அங்க செஞ்சோம். அது ஒரு ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கு. சபையில கொண்டு வச்சு அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள் இவர்களுடைய உதவியை கொண்டு தேவனுடைய வார்த்தையினாலே அந்த பழைய மனிதனை முழுவதுமா என்ன செய்யணும்? கடந்து மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். அதுக்குதான் சபையை வச்சிருக்கிறார். ஆகவே நாம புரிந்து கொள்வோம், இந்த ரட்சிப்பு வெளியிடப்பட்டது அது பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, அது நித்தியத்துக்குரிய. ஏனென்றால் கர்த்தர் வரும்போது அவருக்கு ஒப்பாக நாம் எல்லாரும் இருக்கிறோம். பிரைஸ் பிள்ளைகளே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய். அப்ப எதுக்காக போராட்டத்தின் நாட்கள்? அந்த தேவ திட்டம் நடக்கும், எல்லாமே நடக்கும். கூட இன்னொரு ப்ராசஸ் நடக்கும். என்னது? அவருடைய சாயலுக்கு ஒப்பாக தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அதைதான் 2 கொரிந்தியர் நிருபம் 3ஆவது அதிகாரம்
16வது வசனத்துல நாம் படிக்கிறோம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:16. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது இல்ல 1 கொரிந்தியர் 3:16 படிங்க. கரெக்டா தான் சொன்னேன் நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 3:16 வாசிங்க. 16. பிரைஸ் தி லார்ட். 18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன பெறுமா மறுரூபப்படும். ஆகவே இந்த காலநிலையிலே நாம் மறுரூபமாக வேண்டிய காலம். கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. எதுல? தேவனுடைய வார்த்தையில. தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது, அதை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படும். நாம இதை புரிந்து கொள்ளணும். இந்த சபை, இந்த தேவனுடைய வார்த்தைகள், இந்த ஊழியர்கள், இந்த காரியத்தை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியாது. சில நேரங்களில் இதற்கு வெளியே நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். அதையெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற சுயநீதி. அதெல்லாம் என்னது? சுயநீதி. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசியா 64:6. ஏசியா 64:6. ஏன் இருக்கிறாங்க இவங்க? ஏன்னா வசனத்துக்கு கீழ்ப்படல. தேவன் ஏற்படுத்தி வைத்த ஒழுங்குகளுக்கு வெளியே இருக்கிறாங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, நாம் எல்லாரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளை போல. நம்ம இந்த தேவன் ஏற்படுத்தி வைத்த ஒழுங்குகளுக்கு விரோதமாக செயல்படுவோம் என்றால் நம்முடைய நீதிகள் எல்லாம் எப்படி இருக்கும்? அழுக்கான கந்தைகளை போல இருக்கு. நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம். ஏனென்றால் ஆதாம் தேவ மகிமை எழுந்துட்டான். தேவ மகிமை போனா என்ன? இலை இருக்குதுன்னு என்ன செஞ்சான்? அந்த இலை என்ன செஞ்சு சீக்கிரம் உதிர்ந்து போயிடும். நம்முடைய கிரியைகள் எல்லாம் அப்படிதான் உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்துக் கொண்டு அப்படி தேவன் சில ஒழுங்குகளை தம்முடைய திருச்சபைக்கு கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே அந்த நீதிகள் அது அழுக்கான கந்தைகளை போல. ஆனால் தேவன் ஏற்படுத்தி வைத்த நீதியை படிக்கலாம். 1 கொரிந்தியர் 5:21 வசனத்துல நாம் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் இல்லாத அவரை நமக்காக பாவமாக்கினார். வாசிங்க அந்த இடத்தை. 1 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5:21 படிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அவரை 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியம். ஆனா அதை விட்டு நம்ம வெளியே போனோம்னா அது சரியாக. ஆகவே தேவன் பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன செய்தார்? பாவமாக்கினார். பாவம் நாம் அவருடைய நீதியாகும்படி. அதை விசுவாசிக்கும் போது நாம் நீதிமான்களாக. சுயநீதியை வச்சுட்டு நாம செயல்படுகிறவர்களாக இருந்தால் அங்கே நாம் நீதி அடைய முடியாது, பரிசுத்தம் அடைய முடியாது, அவருடைய சாயலுக்கொப்பாக மாற முடியாது. இந்த வாழ்க்கை வீணாகி தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கையை கர்த்தர் செய்திருக்கிறார். என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். அந்த வசனத்தை மாத்திரம் நாம் படிக்கலாமா? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அவரிடத்தில் அநேகம் உண்டு. உன்னுடைய எல்லைகளை கர்த்தர், உன்னுடைய காலங்களை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். உன்னுடைய எல்லைகளை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அடுத்தது தரிசனம் முன்குறிக்கப்பட்டு வைத்திருக்கிறது. நான் சொன்னேன். அடுத்தது போராட்டத்தின் நாட்களை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். இவையெல்லாம் எதற்காக என்றால் குமாரனுடைய சாயல் அடைவதற்கு தேவன் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு ஞானம் உள்ள தேவன், சர்வ வல்லமை படைத்த தேவன், நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டவர் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு நின்னுங்க. ஒரு பெரிய சத்தியத்தை இந்த காலை வேளையில் நாம் கேட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உன்னை அழைத்திருக்கிற தேவன் சாதாரண காரியத்துக்காக அழைக்கல. அவர் ஒப்பானவனாய் உன்னை மாற்றும்படியாக அழைத்திருக்கிறார். பிரைஸ். இந்த ரட்சிப்பு கர்த்தர் உனக்கு கொடுத்த ரட்சிப்பு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அநேகர் அந்த ரட்சிப்பை புரிந்து கொள்ளுது. உன்னை தெரிந்து கொண்டதை புரிந்து கொள்ளுது. உன்னை முன்குறித்து வைத்திருக்கிறதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த காலையில் உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அவர் நாமை குறித்து எதற்காக எழுதி வைத்திருக்கிறார்? யாக்கோபு